ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்க் ஒரு ஒன் ஷாட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க என்கிட்ட தாய் மாமா ஒன் ஷாட் வந்து வீக் போடுங்கன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இப்போ தான் என்னால் பண்ண முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டியும் ரொமான்டிக் மாமா வீக் அப்படிங்கிற மாதிரி போடுங்க எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டையும் ஒன்றா போட்டுடலான்னு ஃபஸ்ட்டு பர்த்டே பேபிக்கு விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. இந்த ஒன் ஷாட்டோட நேம் முரட்டு தாய் மாமா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்தை பேஸ் பண்ண கதை. ஸோ படிப்பறிவு அவ்வளோவா இல்லாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு இப்போ உள்ள கிராமத்துலலாம் எல்லாம் வெல் டெவலப்டு. பட் நான் அப்படி சொல்ல வரல, ஒரு சிலர் இன்னுமே வந்துட்டு பின்தங்கி இருக்காங்களா அந்த மாதிரி உள்ளதுதான். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் வந்துட்டு நான் ஏமா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கெல்லாம் வேணாம்மா, மாமா சுத்த காட்டான், எனக்கு பிடிக்காது, அது முரட்டுத்தனமாக என்கிட்ட நடந்துக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்காங்க. என்னப்பில் என் தம்பியை தான் கட்டிக்கணுமோ, சும்மா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காத. உனக்கு அடுத்து தம்பி தங்கச்சி இருக்காங்க, அவைகளெல்லாம் நான் கரை சேர்க்க வேணாமா அதுக்காக எனக்கு இப்போதாம்மா 17 வயசே ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளவோ கதறீங்க. உங்கள் அம்மா என் தம்பிக்கு எங்கேயும் பொண்ணு கிடைக்கலடி, நீ தான் கட்டிக்கணும், அக்கா நான் இருக்கும் போது என் தம்பி ஏன்டி இப்படி அலையணும், ஏம்மா அப்படி படுத்து எடுக்கிற. சாராவோ வேணா நான் மாமாவை கட்டிக்கவா அப்படின்னு கேட்குறா. அப்படி போடி எங்கிட்ட வந்து படிக்கிற வேலையை பார் அப்படின்னு அவங்க அம்மா அவள் மண்டையில் தட்டி அனுப்புகிறாங்க. அவ்வளோ இப்போ தான் 15 வயசு அவளுக்கு. ஸோ வந்துட்டு 10th தான் படிச்சுட்ருக்கா. நீங்களோ அவள் மட்டும் படிக்கணும்னா, நீ தான் 10வது முடிச்சிட்டியே, அதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டில, இப்போ கட்டிக்கிட்டு போய் என் தம்பியை பார்த்துக்கிட்டா என்ன பாவண்டி அவன் அப்படின்னு உங்கள் அம்மா ஆரம்பிக்க. போதும், எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இதெல்லாம் கேட்டு சலிச்சு போச்சு. உன் தம்பிக்கு என்ன தலையெழுத்தா அங்கே கிடக்கணும்னு? அவர் பேசாமல் வேறு பக்கம் போகலாம்ல, நல்லா தான் வேலைக்கு போகிறாருல, சம்பாதிக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அந்த வீட்டில் கிடந்தா அதுக்கு நானம்மா பொறுப்பு, ஏம்மா என்னையை போட்டு இது பண்ணுற அப்படின்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் உங்கள் அம்மாவோ முடியாதுன்னா முடியாது. எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லிட்டேன், என் பொண்ணை உன் பையனை கட்டி வைக்கிறேன்னு, நீ என் தம்பியை கட்டிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் தாயாங்க உங்கள் அம்மாவும் ஒரு தாய் பிள்ளைங்க. உங்கள் அம்மாவோட அம்மா வந்துட்டு, அதாவது உங்கள் பாட்டி வந்து தாயாங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக இறந்து போயிருப்பாங்க. ஸோ 2வது கல்யாணம் பண்ணியிருந்திருப்பார். அவங்க சித்தி வந்துட்டு ரொம்ப கொடுமை தான், அவங்க அம்மாவையும் சரி தாயாங்கையும் சரி ரொம்ப கொடுமை தான் படுத்தியிருந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்காவது ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க. பட் தாயாங்கோ அங்கே விடிவு காலமே இல்லாமல் மாடாட்டம் அங்கே உழைச்சிட்ருக்கான். ஆனால் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க, சரியான சாப்பாடு இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அக்காவாக அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ டைம் தாயாங்க என் கூட வந்துட்டு கேட்க. தாயாங்கோ அது எப்படிக்கா உங்களோட வர முடியும், ஐயன் இருக்காரு, அது மட்டும் இல்லை இந்த வீடு நம்ம அம்மா, அதை விட்டுட்டு எதுக்குக்கா வர சொல்கிற, தோட்டம் துறவு கிடக்கு, அதெல்லாம் யார் பாப்பா, நான் போயிட்டா பிறவு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிடுவான். அவனுக்கோ இதெல்லாம் விட்டுட்டு ஏன் போகணும், இதெல்லாம் எங்களோட தானே அப்படின்ட்டு அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக பேசி வாங்குற அளவுக்கு அவனுக்கு அறிவு கிடையாது. ஸோ அந்த படிப்பறிவுலாம் இருந்தால் தானே இது ஏன் சொத்து ஏன் இது அப்படின்னு வெளியில் துரத்திருப்பான். அந்த மாதிரிலாம் இல்லை. பட் அந்த வீடு நம்மளோட தானே, அதை விட்டு ஏன் போகணும், அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கனால வீட்டை விட்டு வராமல் இருக்கான். அவங்க என்ன கொடுமைப்படுத்தினாலும் அங்கேயே இருக்கான். ஸோ வந்துட்டு கொடுமை மீன்ஸ் என்ன, ஆம்பளை பிள்ளை என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக சொல்கிறது, சரியாக சாப்பாடு போடுறது இல்லை, அவனுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் அவனே செஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அக்காவாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்பாவும் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குற அதை பொண்ணு பார்க்குற மாதிரிலாம் தெரியல. அப்பாவுக்கும் வந்துட்டு சித்தி சொல்கிறதா வேத வாக்கு. அதனால் தம்பிக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி எதுவும் தெரியலையே அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, உன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க தான் லைனில் நிற்கிறாங்க பாரு, படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, படிக்காத காட்டா பையன் யார் கட்டிக்குவா, கொஞ்சமாக முரட்டுத்தனம் இருக்குது, யாருமே பேசினா வாய் பேசுறதை விட கை தான் அதிகம் பேசுது, அவனை பார்த்தாலே பொம்பளை பிள்ளைங்க அலறி அடித்து ஓடுது, அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், வாயும் கையும் அடக்கம் இல்லையே, கண்டமேனிக்கு பேசுகிறதும் கண்டமேனிக்கு அடிக்கிறது இருந்தால் எல்லாம் பயப்படுறாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அடிக்கிற மாதிரி. அப்பா புலம்ப, நான் வேணா ஒன்று சொல்லட்டுங்களாப்பா, என்னம்மா, என் பொண்ணை அவருக்கும் சந்தோஷம் தாங்களே, எப்படியோ சரி அவன் அந்த வீட்டை விட்டு போனால் போதும், தான் பொண்ணோட பொண்ணை கட்டிக்கிட்டால் வீட்டை விட்டு போயிடுவான்ல, அந்த வீடு நமக்கு தான், அடுத்து நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், இவனோட தொல்லை தாங்கலாங்கிற மாதிரி தான் அவரும் இருந்திருப்பார். பிகாஸ் தேங்க் வந்து வாய் பேசுறதோட கைதான் அதிகம் பேசும், அப்பாவாக இருந்தாலுமே தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிடுவான் ஏதாவது ஒரு பிரச்சனைனா. ஸோ அதனால் அவரும் அவனை எப்படா தொலைச்சி தலைமுழுக்கலான்னு இருக்க. அவங்க அம்மா வந்துட்டு இப்படி அல்வா மாதிரி மேட்ரு சொன்னது அவ்வளோதான், தடப்படா கல்யாணத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டார். அவனுக்குமே செம்ம சந்தோஷம் தாங்கலை. அவங்களை சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். பட் சின்ன குழந்தை அக்காவோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ வயசுக்கு வந்தப்போ அவங்கள ஒரு மாதிரி பார்த்துருப்பான். பட் அதுதான் வந்து லவ் அப்படிலாம் கிடையாது. ஸோ பரவாயில்ல கும்முன்னு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பான். பட் இப்போ நினைக்கும் போது அவனுக்கோ அதுவும் உங்களை வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கு, கல்யாணம் பண்ண போதுன்னு சொன்னதும் சந்தோஷம் தாங்கலை. பைபிளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கான். உங்களுக்காக என்னென்னமோ
பொண்டாட்டி வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காக பார்த்து எல்லாம் எம்மக்கு இது பிடிக்கும் எம்மக்கு அது பிடிக்கும் அப்படின்னு வாங்கிலாம் வைக்கிறான். அதெல்லாம் திருடுறதுக்கு திருட்டு கொட்ட மாதிரி அவங்க சித்தி இருக்குது. ஸோ அவன் வாங்கி வைக்கிறதுல பாதி அதை அபேஸ் பண்ணிக்குது. அதெல்லாம் தெரியல. அவனுக்கும் பார்க்க போகிறோம், கல்யாணம் பண்ணிவிட்டு கூட இருக்க போகிறா, ஒருத்தி நமக்குன்னு வரப்போகிறா, இன்னும் நமக்கு விடிவு காலம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு. உங்களுக்கும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க காட்டா முரடான்னு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் பிடிக்குமாண்ணா? உங்களுக்கும் அவனை பார்த்தா பயமாக இருக்கும். சின்ன வயசில் யாராவது உங்கள்கிட்ட வம்பு பண்ணால் கூட அவன் நீங்கள் அழுதுட்டு வரதை பார்த்தா அவ்வளோதான், அவனை அழித்து துவம்சம் பண்ணிடுவான். அதனாலேயே அவனை பார்த்தா கொஞ்சம் உதறல் தான் உங்களுக்கு. சின்ன பிள்ளை மாதிரி உங்ககிட்ட பிடுங்கி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அவனை பிடிக்காது. சரியான காட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே திரிவீங்க. ஒரு ஏஜுக்கு மேலே அவனை முரடானாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனாலேயே வேணான்ட்டு அழுக. பட் நீங்கள் என்ன கதறினாலும் முடியாதுங்கிற மாதிரி அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கிராமத்துலலாம் கோவிலில் கல்யாணம். ஸோ அப்படி தான் தேங்க பட்டு வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக அப்படியே உட்காந்துட்ருக்கான். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். என்ன கோவம் தான் அவனோட மைனஸ், மற்றபடி அவ்வளோ அழகாக இருக்கான். ஆனால் சைட் அடிக்காத பொண்ணுங்களாம் கிடையாது. ஆனால் குடும்பம் நடத்தணுங்கும் போது எல்லோரும் கொஞ்சம் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் தைரியமாக நீங்கள் எங்கே உங்கள் அம்மா உங்களை பிடிச்சி ஒரு வழியாக சாரிலாம் கட்டிவிட்டு இங்கே பாருமா பொறுப்பாக நடந்துக்கணும், வீணு 1000 இது சொன்னாலும் உங்களுக்கு கோவமாக வருது, போமா என்ன போய் அந்த முரடங்கிட்ட மாட்டி விட்டுட்டு பேச்ச பாரு, போட்டன பாரு, என்ற தம்பி எதுக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறவ, அவன் ரொம்ப நல்லவனாக்கும் அப்படிங்கிறாங்க. என்ற தம்பி நீங்கள் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழுகாத குறையா அப்படியே மண்டபத்துக்கு குறையா. ஏன்னா உங்களுக்கு எடுத்து பேசி முடிச்சதும் இடையில ஒரு வாட்டி அடியே பொண்டாட்டி அப்படின்ட்டு தயங்குங்களை ஒரு இடத்துல பார்த்து அப்படியே வழிமறிச்சிருப்பான். அப்போ நீங்களோ மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அடி பேசி முடிச்சதுக்கப்புறம் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என்னால் இருக்க முன்னாடி உன்னை பார்க்கணுன்னு கிளம்பி வந்துட்டேன், இது உனக்காக தான் அப்படின்ட்டு அவனும் அவங்களுக்காக ஸ்நாக்ஸு அப்புறம் பூலாம் வாங்கிட்டு கொடுக்குறான். பட் நீங்களும் இல்லை வேணாம் அப்படின்ட்டு நகர போக பேசிகிட்டு இருக்கோம் போகிற அப்படின்னு கைப்பிடிச்சி இழுத்த. எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், சும்மா ஷார்ட் டெம்பர். ஸோ டக்குன்னு கோவப்பட்ட அப்படி இருக்க நீங்களும் அப்படியே பயந்து போய் பார்க்க, பாருடி நான் உன் புருஷனாக்கும், இதுக்கப்புறம் என்னட்ட இது மாதிரிலாம் நடந்துக்காத, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், கொண்டுட்டு போ, நீயும் பூ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சாப்பிடு, அப்படியே உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு கொடு, புரியுதா அப்படின்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறான். தீ அப்படின்னீங்களோ ஆனால் மாமா எனக்கு அப்படின்னு எதாவது ஆரம்பிக்கா, நடி வேணும் அப்படின்னு கிட்ட வரான். அதுங்க மாமா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைங்க அப்படின்னு நீ சொல்லி வாய மூல அப்படியே கழுத்தை பிடிச்சிடுறான். அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டாக அவங்கள முறைச்சி பார்க்க நீங்களும் பயந்து போயிடுறீங்க. காட்டுப்பையன் அப்படின்ட்டு நீங்கள் வாய்க்குள்ளே முழுமுன்னுட்டு மாமா அப்படிங்க. என்னடி சொன்னேன், இங்கே பாரு இந்த மாமன் ஒன்றரை மேலே உயிரே வச்சுருக்கேன், எப்பட்றா பொண்ணு கேட்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், என்ற அக்காவாக கட்டிக்கன்னு சொல்லி பிடிச்சி, இதுக்கப்புறமா உன்னை விட்டு வைப்பேன் நினச்சிட்டு இருக்க, மாமன் தான் உனக்கு புருஷன், அதை மனசில் வச்சுக்கோ, புரியுதா, சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ரெடியாக ஒரு வேலையை பார்ப்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை மிரட்டி விட்டுட்டு போயிருப்பான். மிரட்டினது மட்டும் இல்லாமல் உங்களை இப்படி பட்டும் படாமல் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லா ஆசைப்பல அப்படின்னு சொல்லிட்டு போக உங்களுக்கு அருவருப்பாக இருக்கு. சி எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வாயை போட்டு தொடச்சிட்டு காட்டு பையன் முரட்டு பையன் அப்படின்னு திட்டிக்கிட்டே வீடு போகிறா. அப்படியே நடுவாக திட்டிகிட்டே வந்திருப்பீங்க. அவங்க அம்மா என்னடி ஒன்ற தொம்பியை பார்த்தேன், இதை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தொப்பத்துக்கு பட அப்படியே அடிச்சேன்னா பாரு, வாடா போடான்னு பேசினா அவ்வளோதான், அவன் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வர. உங்கள் அம்மாவும் உங்களை தான் திட்டுறாங்க, அடங்கி போக மாட்டியா, இப்படி தான் பேசியா, அவனை கட்டிக்க போகிற வண்டி அந்த உரிமையில் ஏதோ கையை பிடிச்சிருப்பான், அதுக்கு இப்படி தான் பேசியான்னு திட்டுறாங்க. சே என்ன பண்ணாலும் என்னையும் திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கோவம்லாம் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் சாரியில் தலை குனிஞ்சு அப்படியே நடந்து வரீங்க. அப்படியே தாங்கோ நீங்கள் வரதை அப்படியே நிமிந்து பார்க்குறான். முதல்லாம் பாவாடை தாவணி அப்படி தெரிஞ்சுட்டு இருந்த பொண்ணு அப்போ திடீர்னு அப்படியே சாரியில் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப பெரிய ஃபேமிலிலாம் கிடையாது, சாதாரண ஒரு நார்மல் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நகை செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ அதுலேயே அவ்வளோ அழகாக இருக்கீங்க, கண்ணுக்கு நிறைவா. ஆனால் தயங்க அவன் பங்குக்கு, அக்கா உங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்ல நானே போட்டு கட்டிக்கிறேன், நீ ரொம்ப சிரமப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் அவங்களுக்கு நகையிலேருந்து புடவையிலேருந்து எல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, அந்த கிராண்டாக கல்யாணத்தை பண்ணுறதுக்கு, அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் அவன் தான் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களுக்கும் என் தம்பி அப்படின்னு ஒரு சந்தோஷம், தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நினைப்பு. ஆனால் அவங்களுக்கும் மனசு ஃபுல்லாக இந்த காட்டானை கட்டிக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசி நேரம் வரைக்கும் ஏதாவது நடந்துடாதாங்கிற மாதிரி தான். அப்படியே குனிஞ்ச தலை நிமிராம உட்கார, என்ன பிள்ளை என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்களும் பக்கம் கூட திரும்பலை. அவனும் அவங்க இப்போ யாருக்கும் தெரியாமல் லைட்டாக பிடிச்சி கொஞ்சம் நறுக்குனைக்கில்ல அப்படியே திரும்புறீங்க. இங்கே பாரு பிள்ளை கூப்பிட்றல்ல மாமா அப்படிங்கிறான். உங்களுக்கும் கடுப்பாகுது, முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்க, ஆனாலும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தம்பில் இருக்க அப்படிங்கிறான். நீங்களும் அவனை முறைச்சிட்டு அப்படியே திரும்பிக்கிறீங்க.
உடனே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னை பார்த்தோன்னு சுளிக்கிற அந்த ஒத்தட்ட தம்பில் கடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ ஐயார் எடுத்து தாலி கொடுத்ததும் அப்படியே கட்டுறான். அப்போ கூட அப்படியே அவன் கை உங்கள் தோளில் கழுத்துலன்னு உரசிக்கிட்டே போகுது. பொம்பளையே பார்த்தது இல்லாத மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே உங்கள் கண்ணை பார்த்துட்டீங்க. அவனும் தாலி கட்டிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்களாம் ஒரு மாதிரி ஐயோ எல்லோரும் இருக்காங்க என்ன பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு தள்ள. அவனும் வந்துட்டு என்னப்பில் நீ பொண்டாட்டி எத்தனை படத்தெல்லாம் பார்த்துருப்பேன் இப்போலாம் நீ பார்த்தது இல்லையா அப்படிங்கிறான். இப்போல்லாம் பேசாதீங்க. எதுக்கு எப்படி பேசாதீங்கன்னா நைட்டு எவ்வளோ சமாச்சாரம் இருக்குது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவியான் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் செக்ஸியாக பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் மூவிஸ்லாம் பார்த்துருப்பான்ல. ஸோ அதெல்லாம் வச்சு இப்போ உள்ள பசங்கள்லாம் சொல்லவா வேணும். ஸோ அதையும் இதையும் பார்த்து கிட்டு போய் கிடக்குறாங்கல்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஆள் என்னதான் படிக்கலாம் அவ்வளோவா தெரியலாண்டியும் மற்றபடி டிவி பார்க்குறது அந்த மாதிரி பலான படம்லாம் வேலைக்கு போகிற இடத்துல பார்க்குறதுலாம் உஷாரான ஆள் தான். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சா அவனுக்கும் இந்த மாதிரிலாம் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓப்பனாகவே அப்படியே இந்த சாப்பாடெல்லாம் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட காதுக்குள்ள பாருப்பில் எனக்கெல்லாம் நீ பண்ணி விடுவியா அந்த இங்கிலீஷ் படத்தில் வருவாளுங்களே அவளுங்களை மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாரை பற்றி சொல்கிறிய எந்த இங்கிலீஷ் படம் அடி நீங்கள் எதுவுமே தெரியாது. என்னப்பில் உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. ஆமாம் நீ தான் படிக்காத பட்டி கிடச்ச உனக்கு என்ன தெரியும் நான் சொல்லித்தரப்பில்ல. ஆமாம் இவர் மட்டும் டாக்டருக்கு பட்டம் வாங்கியிருக்காரு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மறைச்சி பார்க்குறீங்க. என்ன பார்க்குற அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ அவன் பேசுகிறது உங்களுக்கு அருகருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு அழகாத குறையா அம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்துட்டுருக்கா. அவங்களும் சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுமா அவனுக்கு ஊட்டி விடு. தம்பி பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுடா அப்படின்னு சொல்ல. இந்த பாருக்கா நான் ஊட்டி விட மாட்டேன்னு சொன்னேன். உன் பொண்ணு தான் என்ன நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா. மாமானும் ஆசையாக வாங்கி நிறைய கூப்பிடுவான்னு பார்த்தா இப்போ அதை மட்டும் சொல்லவும் மாட்டேங்கிறா கூப்பிடவும் மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டே இருக்கான். நீங்களும் குனிஞ்ச தண்ணி நிமிரவே இல்லை. உங்களுக்கு அழுகியாக வருது அடக்கிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அவனும் சாப்பாட்டை ஒரு நாசுக்காக கூட வீட்டில் கசாம்சான்னு எடுத்து அப்படியே ஊட்ட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டதே என்னதான் கிராமத்தாளாக இருந்தாலும் கொஞ்சம் டீசனாக இருப்பீங்க. அவனும் காட்டானாட்டம் நடந்துக்க அவங்களுக்கு கடுப்பாகுது. என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவை பார்க்க வாங்கிக்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே வாய் திறக்கா. அவனா என்ன பல கோழி கொத்துற மாதிரி குறைச்சிட்ருக்கிறவ நான் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அப்பங்களும் கொடுக்குறான். அவங்களுக்கும் வந்து சிக்கன் அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதை ஊட்டி விட உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு கொமட்டிக்கிட்டே எழுந்து ஓடுறீங்க. உங்கள் அம்மாவோ என்னடா தம்பி இப்படி பண்ணிவிட்ட அவளுக்கு சிக்கன்னா அவ்வளோவா பிடிக்காதுடா. ஐயோ எனக்கு சொல்லாமல் நீ பாட்டுக்கு நின்னா எனக்கு எப்படிக்கா தெரியும். ஆனால் இந்த பிள்ளை இப்படி வத்தலும் சுத்தமாக இருக்க காரணம் அப்போ நீ தானா இந்த மாதிரி ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் கொடுத்து பழக்கணும்ல. பாரு இப்போ போய் வாந்தி எடுத்துகிட்டு கிடக்குறா நான் அவளை பேசி சரி பண்ணுறேன் அப்படின்ட்டு பின்னாடியே வரான். உங்கள் அம்மாவோ தள்ளி அடிச்சுக்க கூடாடி சும்மா இருடா நீ நாட்டம் பண்ணாதடா. ஏக்கா என்னை பார்த்தா அப்படியே இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லைடா தம்பி என்னக்கா ஊர் புறா பொண்ணு கொடுக்கலாங்க நீ பொண்ணு கொடுத்துட்டேன்னு ரொம்ப இதை பண்ணுறியா அப்படின்ட்டு அவனை புரிஞ்சுக்காம அவங்க அக்காவே பேச உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே பேச முடியல அவங்களுக்கு தப்பாக எடுத்துக்கிறானே தம்பின்ட்டு. அப்படிலாம் இல்லை அப்புறம் என்னக்கா இப்போ அவன் என் பொஞ்சாதி நீ விடுக்கா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பின்னாடியே வரான். நீங்களும் வாமிட் பண்ணி வாடான்னு திரும்ப அவனும் வாங்கியிருந்து நாப்பிளாச்சு அது எனக்கு அது பிடிக்காது அதான். இங்கே பாரு நீ பிடிக்காது முடியாது அப்போல்லாம் சொல்லக்கூடாது புரிஞ்சதா. நல்லா சாப்பிட்டா தான் நல்லா திடக்கத்தமாக இருக்க முடியும். என்னை தாங்கணும்ல மாமனை மெத்தையில் தாங்கிறதுக்கு உடம்புல சத்து வேணாம் அப்படின்ட்டு பேசுகிறான். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு இப்படிலாம் பேசினா பிடிக்காது அப்படிங்கிறீங்க. இது பிடிக்காதா இங்கே பாருப்பில் இனி நான் புருஷன் நீ பொண்டாட்டி நமக்குள்ளே என்ன மொழி மறைவு எல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களோட ஹிப்பு அப்படியே தெரியுது. அதை அப்படியே பிடிச்சி அமுத்துறான். கையெடுங்க அப்படிங்கிறீங்க. நான் பிடிக்கத்தானே நான் பார்க்கக்கூடாதா நான் தொடக்கூடாதா என்ன விதப்பா கேட்பான். எவ்வளோ நேரமாக என்னை இது உறுத்திக்கிட்டு இருக்கு தெரியுமா. எப்படா தனியாக மாட்டுவேன்னு பார்த்தேன் நீயா வந்து சிக்கிட்ட என்னை விட்டுருங்க மாமா அப்படிங்கிறீங்க. என்ன பிள்ளை சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு. ஆமாம் அப்படி சொல்லப்பில்ல எப்படி இருக்குது தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கும்போது சும்மா வா போன்னு பேசிக்கிட்டு மாமான்னு கூப்பிடும்போது அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குப்பில்ல அப்படின்ட்டு. அப்புறம் இந்த உதடு இதுக்கு என்ன பிள்ளை உதட்டு சாயெல்லாம் போட்டிருக்க போல் பக்கத்துக்கே கும்முன்னு இருக்க தெரியுமா. எப்படி பிள்ளை இப்படி ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு தொடாமல் இருக்க முடியும் அப்படின்னு இப்படி கிஸ் பண்ண வரான். எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் அப்படியே மூஞ்ச நீங்கள் திருப்பிக்கிறீங்க. அவனும் விடாமல் என்ன பிள்ளை சொல்லக்கூடாது அப்படின்னு இழுத்து கிஸ் பண்ணுறான். அவனுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ சிகரெட் ஸ்மெல் குப்புன்னு அடிக்குது. ஐயோ எனக்கு கொமாட்டிக்கிட்ட மறுபடியும் வாந்தி வர மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவனும் விடாமல் மொத்தம் கொடுத்துட்டு தான் அது மட்டும் இல்லாமல் லைட்டாக உங்களோட லிப்பையும் பைட் பண்ணி தான் விடுறான். இங்கே பாருப்பில் இனி மாமன்ட்ட பிடிக்காது முடியாதுன்னா சொல்லக்கூடாது.
முரட்டு பையலே அப்படின்னு முறைச்சி பார்க்குறீங்க. வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் குறைச்சி, எப்போ நீ சாப்பிட்டு தான் ஆகணும், உங்களுக்கோ வாமிட் வர மாதிரி இருக்குது, இங்கே பாரு ஒழுங்காக சாப்பிடு, இல்லை எல்லோரும் முன்னாடியும் முத்தம் கொடுப்பேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டுறான். வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றீங்க. கொமட்டிக்கிட்டு வந்தாலும் அடக்கிக்கிட்டு சாப்பிட, கண்ணில் தண்ணி அப்படியே அது என்ன சொல்ல, அழுகையை அடக்கிக்கிட்டு சாப்பிட்றீங்க. ஸோ கோவம் அழுகையை அடக்க அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃப்ரெஸ்ட்ரேஷனாக அவனை பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது, இப்படி ஒரு பர்சனா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அந்த அளவுக்கு மிரட்டி உருட்டி வச்சுருக்கான். உங்களால் வேறு அவனை மீறி என்ன பண்ண முடியும்? ஸோ கிராம வரியில் பயந்துக்கிறீங்க. புருஷன் இல்லையா, அடிச்சுட்டானா என்ன பண்ணுறது? முரட்டுத்தனமாக எல்லாருக்கிட்டேயுமே வந்துட்டு கைதான் பேசும், ஏதோ உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் நாகரிகமாக நடந்துக்கிறான் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக சாப்பாடு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்தது இந்த என்னன்னா சாங்கியம்லாம் பண்ணுவாங்கல்ல, எல்லாமே முடிச்சோம். இப்போ அவன் வீட்டுக்கு தானே உங்களை அனுப்பி வைப்பாங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிட்டு அழுன்னு அழுகிறீங்க. நான் போகலம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, மாமா முரடம்மா, மாமா சரியான காட்டாம்மா, வாந்தி எடுத்தப்ப கூட எவ்வளோ திட்டினா தெரியுமா மாமான்னு கதறீங்க. அவங்க அம்மாவும், இல்லை கண்ணு பாரு, தம்பி தங்கச்சிலாம் இருக்காங்க, நம்ம வீட்டில் வேறு ரூம்லாம் கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும்ல, அங்கே போ கண்ணு அப்படின்னு உங்கள் அம்மா பேசி அனுப்பி வைக்க, வேறு வழி இல்லாமல் நீங்கள் அப்படியே திரும்ப தேங்க்கோ இது பேசுறது தெரியல. சிதா அம்மா பொண்ணும் பிரிஞ்சு வரனா அழுதுட்டு இருக்கீங்கன்னு நினச்சிருக்கான். இதுக்கு அதில் வாங்கியிருந்தா அவ்வளோதான். ஸோ கிட்ட வந்து நபல போகலாமா அப்படின்னு பார்க்குறான். அப்படிங்க, சரிக்கா அப்போ நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம், நீயும் அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா கண்ணுங்களா போயிட்டு வரேன் அப்படின்ட்டு எல்லாம் அவங்க குட்டி தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்படி சாராவோ சரிங்க மாமா அப்படிங்கிறா. அப்படின்னு அவள் தலையில் கை வச்சு கழிச்சிட்டு, நீ லீவில் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். சரிங்க மாமா அப்படிங்கிறா. என்னம்மோ போகலாமா அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்புகிறான். அப்படின்னு அழுகியே இருக்கேன். ஏன்ல அழுது படிக்கிறவ, உங்கள் அம்மா இங்கே தானே இருக்க போகுது, எப்போல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ சொல்லு, மாமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. அவனும் சரி வந்துட்டு அவனுக்கு இப்போலாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸும் வாஸ் நைட்டு. ஸோ அதில் இருக்காரு சாரு. ஸோ வந்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிவார். ஸோ வந்துட்டு அங்கே ஆராத்தி எடுத்து அந்த மாதிரிலாம் செரிமனி பண்ணுறது கூட பெருசாக அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் வந்து ஏதோ எடுக்கணுமே ஆராத்தி எடுத்துட்டு, ஏன்டா வெறுப்பாக இல்லை, சும்மாவே சுற்றிட்டு உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, தட்டில் போடு அப்படிங்கிறாங்க. ஆராத்தி சுற்றலாம் காசு பண்ணணும், அதுக்கு சித்தி குத்தி காட்டி பேசுது. இந்த நேரத்தில் கூட இப்படி பேசணுமா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கோ நல்லா கேளுங்க, அப்படி தான் வேணும் அத்தை அப்படின்ட்டு நீங்களும் அவங்க அத்தைக்கு சிங்சா கடிச்சு மனசுக்குள்ளே அடிச்சு நிற்கிறீங்க. பிகாஸ் அவனை உங்களுக்கு பிடிக்கல, அதனால் திட்டும் போது கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணுறீங்க. கொஞ்சம் மொகரையும் பாரு, இவனுக்கெல்லாம் கல்யாணம் வருதா கேடு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சேர்ந்து திட்டிகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளேயே. ஸோ தயங்கம் அப்படியே முறைச்சிட்டு பைசா எடுத்து போடுறான். அதோட அவங்க நகர்ந்து போக அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரான். பாத்தியாடி இவனுக்கு வந்த வாழ்வை திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்க்கை வந்த மாதிரி இவனும் வெறும் பையன் சுற்றிக்கிட்டு கிடந்தான். இவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தது, காசை எப்படி அள்ளி வாரி இறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் போட்ட காசை எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம், ஏம்மா அவன் கொடுத்தாலும் திட்டுற கொடுக்கலாட்டி திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் தெரியும், எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தீங்களாக்கும், போங்க அப்படின்னு விரட்டி விட்றாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம், எம்மாடி மருமகளை இந்தா வந்து இந்த வேலையை பாரு அப்படின்ட்டு வந்தது வராதம்மா வேலை வாங்குறாங்க. நீங்களும் தயங்க விட்டு போனால் போதுங்கிற மனநிலை இருக்கிறதுனால இந்த வரங்கத்தை அப்படின்னு அவங்க பின்னாடி போக, தயங்க எவ்வளோ எங்கே போகிற அப்படின்னு கை பிடிச்சிட்டு, சித்தி என்னது இது வந்தது வராதோ புது பொண்ணு அவளை போய் வேலை வாங்குற, பாத்தியாடி நான் சித்தின்னு சொல்லாமல் சொல்கிறியாடா, நான் என்னப்பா அவன் பொண்டாட்டியை கொடுமையாகப்படுத்தினேன், என்ன இருந்தாலும் அவள் இந்த வீட்டு மருமவ இல்லையா, அதனால் உரிமையோடு சொல்லிவிட்டேன், ஓ எனக்கு உன் பொண்டாட்டியை வேலை வாங்க உரிமை இல்லையா அப்படின்னு அது ஒரு ஒப்பேரி வைக்க. நீங்களோ ஏன் இப்படி அத்தைக்கிட்ட சண்டைக்கு நிற்கிறீங்க, வந்தது வரதும் அவங்க சொல்கிறனால என்ன நான் செஞ்சால் என்ன குறைஞ்சா போயிடுவேன், நான் எங்கள் வீட்லேயும் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக, தேங்கும் தலையில் அடிச்சு கேட்குற, இந்த பைத்தியத்துக்கு புரியுதா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் நீங்களும் அவனை விட்டு ஓடனா போதுட்டு அவங்க கூட போக அவங்களுக்கோ பரவாயில்லையே இவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களும் உங்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்க தேங்காய் சரி இப்போ தானே வந்திருக்கீங்க, அதனால் ரொம்ப அதட்டவும் இல்லை விட்டுறான். ஆனால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் அவன் கண் பார்வையில், அவங்களும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால பெருசாக ஒன்றும் வேலை வாங்காமல் அப்படியே சமைக்க மட்டும் ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடு எடுத்து வைக்க எல்லோரும் சாப்பிட. பட் தேங்க் மட்டும் சாப்பாடே சரியில்லாமல் வைக்கிறாங்க. நீங்களும் அதை பார்க்குறீங்க. பிகாஸ் அவங்க 2 விதமாக சமைச்சிருப்பாங்க. நல்லா சமைச்சு அதெல்லாம் வந்து எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு கொண்டாந்து உங்களுக்கு 2 பேத்துக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்க்க அவங்களோ அப்படி ஏதோ கண்ணில் ஜாடை பண்ணிட்டே அவனுக்கோ வந்துட்டு சப்பாத்தியும் குழம்புல கூட உப்பு இல்லாத மாதிரி ஒரு குழம்பு, அதுவும் குழம்புனே சொல்ல முடியாது, ரொம்ப பருப்பு தண்ணி மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறாங்க. அவனும் அதை ஒன்றும் சொல்லாமல் வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ நீங்களும் அப்படியே பார்க்க தின்னுட்டு போயிட்டானா அப்படின்ட்டு, ஏன்டி என் மூஞ்சே பார்த்துட்டு இருக்கவ சாப்பிடு அப்படி, இல்லைங்க அத்தை நீங்கள் கறியெல்லாம் சமைச்சிய ஆனால் அதை அவைகளுக்கு வைக்காமல் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்குறீங்க. அதுவா உனக்கு வேணுமாப்பில்ல இந்த சாப்பிட்டு உங்கள் வாயை அடிக்கணும்ல, அதுக்காக உங்களுக்கு அதில் இருந்து 2 வைக்க நீங்கள் அமைதியாக அதை சாப்பிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவனுக்கெல்லாம் இப்படி தான் போல கொடுக்கணும், காட்டான் ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் தெம்பாக சமைச்சு போட்டால் நல்லா 4 அடி அடிக்கிறதுக்கா, நீலாம் உன அடியை தாங்குவியா அப்படின்னு உங்களை வேறு பயமுடுத்தி விட,
அதே அப்படி ஒன்று இருக்கான்ட்டு நீங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் வெந்தேந்தியாக நம்புறீங்க. இல்லை பாலை காய்ச்சி தான் பசங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு உங்களை மேலே போகல அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. நீங்களும் மேலே வர நடி பாலை கூட காணோம். அதெல்லாம் அத்தை கொடுக்கல அப்படிங்கிறீங்க. இந்த பொம்பளைக்கு இதுதான் வேலை, அதுக்கிட்ட ரொம்ப வச்சுக்காத, அது சொல்லுதுன்னா இதையும் செய்யாத, என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டீங்க. மரட்ட பையன் அவங்களே அடிப்பான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. சரி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நான் இப்படியே படுத்துக்கிறானுங்க அப்படின்ட்டு நீங்களும் தலைவலி எடுத்து கீழே போட்டு படுக்க தப்பில் அப்படின்னு பிடிச்சி இழுத்து நானே பாரு உனக்காக தான் சிட்டியில் போய் இந்த மெட்டை கட்டிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீ என்னடா கீழே படுக்கிற போசுக்குன்னு. இங்கே பாரு உனக்காக தான் மாமே இத்தனையும் வாங்கி போட்டிருக்கேன். நீயும் நானும் தான் இங்கே இருக்க போகிறோம். வாப்பில் பக்கத்தில் படு. நானும் எத்தனை நாளாக அப்படியே உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு அவங்கள எடுத்து அப்படியே ஹக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாமா இப்போ இதெல்லாம் வேணாங்க, கொஞ்சம் நாள் போகட்டுங்களே அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட நாப்பில் இதெல்லாம் இப்போ ஆரம்பிக்காமல் வேறப்போ அதெல்லாம் முடியாது. மாமாவுக்கு நான் பார்த்ததுலேருந்து எப்படா இதெல்லாம் பண்ணுவோன்னு இருக்குது தெரியுமா. படத்தில் அப்படின்னு அவன் சில விஷயங்கள் சொல்ல ஷோ அப்படின்னு அவங்களுக்கு கவுச்சியாக இருக்குது. ஸோ நீங்கள் காதை பார்த்து என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் எங்கள் அம்மாட்டே போகிறேன் அப்படின்ட்டு வெளியே போப்பக்கா. ஏதோ அம்மாட்ட போறியா, இந்த பாரடி உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சு, நீ அம்மாகிட்ட போகிறேன் ஆட்டு குடிச்சு போகிறேன்னா சொல்லக்கூடாது, வா வந்து படு நான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே கட்டில் தரல கலைக்காக இருக்கு. ஸோ நீங்களும் வேணாம் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனும் பார்ப்பில் இப்படி தான் இருக்கும், நீ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆகணுங்கிற மாதிரி. ஸோ உங்களோட கொஞ்சம் ஃபோர்ஸாகவே நடந்துக்கிறான். உங்களுக்கு வலி தாங்கமில்ல, வலிக்குது வேணாம் விட்டுருங்களேன் அப்படின்னு கதறீங்க. பட் அவனுக்கோ இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த அவனோட எல்லா ஆசைகளையும் உங்கள் மேலே கொட்டி தீக்கணும். அதுக்காக அப்படியே வந்துட்டு உங்களை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண தெரில, முரட்டு பையன் தானே அவன், பார்த்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட இறக்கணும் அப்படின்னு மொத்த வித்தையை காட்டி உங்களை மயக்கணும்னு நினச்சா நீங்கள் அவன் காட்டின வித்தையில் பயந்து போய் என்னை விட்டுருங்களேன்னு கதறி துடிச்சிட்டு இருக்கீங்க. வாயை பத்துப்பில்ல, எல்லாரும் குடும்பம் நடத்தாமல் பிள்ளை பார்த்தாங்க, நீ மட்டும் என்னமோ புதுசாக கத்திக்கிட்டே இருக்கிறவ அப்படின்னு திட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அவனும் உங்கள் கண்ணில் லைட்டாக டீஸ் வர அது பார்த்ததும் ஒரு மாதிரி அவனுக்கு சங்கட்டமாங்க அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணி இப்போ பாருப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும் புருஷன் பஞ்சாதினா அப்படி இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் தொட்டாச்சு நீங்கள் மாதிரி சினிங்கிட்டு இருக்காதவ சரியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே படுக்க நீங்களும் அடுத்த நிமிஷம் எழுந்து பாத்ரூம் கோரிங்க. உங்களுக்காகவே இந்த வீட்டை நார்மலான ஒரு வீடு தான், அதையவே வந்துட்டு நல்லா வந்துட்டு இழுத்து கட்டியிருக்கான். அவனோட சொந்த செலவில் வீடு கட்டி ரூம் எடுத்து பாத்ரூம்க்கெல்லாம் கிராமம் வெளியில் போகிற இடத்துல உங்களுக்காகவே அவள் வந்தால் எல்லா வசதி இருக்கணும் அப்படின்னு செஞ்சுருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அறிவில்லை. பட் உங்களுக்கும் அவன் படுத்துகிற பாடு கடுப்பாகுது. ஸோ பாத்ரூமில் போய் வாயை பற்றிட்டு அழுறீங்க. யூரின் போகிற இடத்துல பிளட் வரதை பார்த்து பயந்துடுறீங்க. என்னாச்சு, எனக்கு எதுவும் நோய் வந்துருச்சா, என்ன இங்கேருந்து இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி பயந்து இவர் வேறு அந்த இடத்துல இப்படி பண்ணிப்பட்டார், இவர் பண்ணனால தான் வருது போல், அம்மா கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வர அங்கே வந்துட்டு தாங்க டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவன் கண்டைக்கு கூட எல்லாருனாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவன் பக்கத்தில் போகவே பயமாக இருக்கா. நீங்கள் மெதுவாக தலைவாணி உருவி கீழே போட்டு அப்படியே படுத்துக்க. தேங்க தூக்கத்தில் திரும்பினவன் அவங்கள தேடுறான். காணாண்டதை பார்த்து கட்டல்லேருந்து கீழே தான் விழுந்துட்டீங்களோன்னு பதறி அடிச்சு இந்த பிள்ளைக்கு மேலே படுக்க தெரியாது போலையே, ஐயோ பாவம் கையை களை உடச்சிக்க போகிறான் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் தலைவாணி போட்டு அவங்கள இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு படுக்க. தூக்கத்தில் நீங்கள் அம்மா நினச்சி கை காலெலாம் அவன் மேலே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா. மார்னிங் கதவை தட்டுற சவுண்டில் தான் எந்திரிக்கிறீங்க. இந்தாப்பில் விழுந்துச்சு வர்றது மணி 6 ஆகியும் இன்னும் தூங்கி என்ன கிடக்கு அப்படின்ட்டு சித்தி தான் கதவை உடச்சிக்கிட்டு இருக்கா. பிகாஸ் அதுக்கோ சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரி கிடச்சிட்டா, வேலையெல்லாம் உங்கள் தலையில் கட்டலான்ட்டு எழுப்பிட்டு இருக்கா. தயாங்க தான் போய் கதவை டம்மாரும் திறக்கிறான். நீங்களும் முழிச்சிட்டிங்க. பட் உங்களை படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் போய் என்ன அப்படின்னு நிற்கா. அப்படியாத்தே இந்த பையன் இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்ட்டு அவங்களோ அது இல்லைடா வீட்டுக்கு வந்தால் மருமவா இவ்வளோ நேரம் தூங்கினா எப்படி, அதான் வெள்ளனவே வேலைக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குறோம், வேலையை பார்த்துருப்போம் அப்படின்னு திட்டுறான். நீங்கள் அதே என்னது இது இந்த மாதிரி இந்த காட்டு காட்டுறான், நம்மளை என்ன காட்டு காட்டுவாங்கிற மாதிரி பயத்தில் இருக்கீங்க. இங்கே பாருப்பில் என்னெல்லாம் படுத்து தூங்கு, எப்போ எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்போ எந்திரி, உனக்கு என்ன வேணாலும் இந்த மாமன் கிடைக்கல நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்களோ நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு இவனை விட்டு போனால் போதுன்ட்டுருக்கு. என்னப்பில் போகிறேன்ட்டு அப்படின்ட்டு எடுத்து என்ப்பில் கட்டில் உட்காரத்துக்கு உனக்கு என்ன பயமா, கட்டில் படுக்க தெரியாதா, கீழே வந்துடுவியா அப்படின்னு ஒன்று நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு நினச்சி அக்கறையை விசாரிக்கா. நீங்களோ என்ன இதெல்லாம் கேட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அவனும் அவங்க கையை பிடிச்சி ஒவ்வொரு ஃபிங்கர்ஸ் அதுக்கு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ண உங்களுக்கு அது கூச்சமாக இருக்குது, அதை தாண்டி ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ நேற்று நடந்துக்கிட்ட மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாரோ அப்படிங்கிற பயம். ஸோ திரும்ப அங்கே வலிக்கும்ல, அதனால் இப்போயுமே யூரின் போகலாம் வலிக்குது. ஸோ அதனால்
என்ன விடுங்க, நான் குளிக்கணும், நேரம் ஆயிடுச்சு, அத்தை வந்து மறுபடியும் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட, அது ஒன்றும் உனக்கு அத்தையும் கிடையாது சொத்தையும் கிடையாது, என் அம்மாலாம் இறந்து போச்சு அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் காதில் வாங்காமல் குளிக்க ஓடிடுங்க. சரின்னு விட்டுறாம் சின்ன பொண்ணு அப்படின்னு. குளிச்சுட்டு வரீங்க, வந்ததும் அப்படியே நீங்கள் வந்துட்டு சாரீ கட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்க. பின்னாடிலேருந்து வந்தவங்க அவங்கள ஹக் பண்ணுறான். நீங்களோ திடுக்குன்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குல்ல அப்படிங்கிறீங்க. எதுக்கு பயப்படுறவ, இது நம்ம ரூமு, நம்மளை தாண்டி அவன் வரப்போகிறான், என்னை தாண்டி அவனும் வந்துடுவானா என்ன, பாருடி தொட்டதுக்கெல்லாம் பயப்படாத, என்னை தாண்டி யாரும் வரமாட்டாங்க, நீ வரதான் பயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கா. அவனும் என்னாடி புடவை கட்ட தெரியலையா, அது கொஞ்சம் தெரியும், ஆனால் இது நாள் வரைக்கும் பாவாடை தாவணி கட்டியிருக்கேன், புடவை புதுசாக கட்டி பழக்கம் இல்லை, அதான் அப்படின்னு நீங்கள் முழிக்க. எக்கடே நான் கட்டி விட்றேன், எதெல்லாம் தெரியுமா இந்த காட்டு பயலுக்கு அப்படின்னு பார்க்க. டாடி இப்படி பார்க்குறவ அப்படின்ட்டு அப்படியே பின்ன வாயில் கவிட்டு அவனும் அழகாக சாரிக்கு மணி படுக்கிறான். நீங்களும் அவனை பேனு பார்த்துருக்க, ஏதோ அவனுக்காக தான் கற்றுக்கிட்டேன்டி அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் கொஞ்சம் நேரம் மைமாந்து பார்த்துருக்க. அவனும் அழகாக அப்படியே வந்துட்டு சாரியை வந்துட்டு பின் பண்ணி கொசுவத்தை சொருக்க அவன் கை உள்ளே போகுது. அப்போ கொஞ்சம் அந்த இடத்த அப்படியே லைட்டாக தொடுறான். நீங்களும் அப்படின்ட்டு தானே இவனாவது சும்மா ஒரு வேலையை செய்யுது, ஆடு நினையதுன்னு ஓனம் அழுதுச்சான், இந்த கதை தான் இவன் கதை அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சி பார்க்க. நான் முறைக்கிற அப்படின்னு கிட்ட வரான். இதுக்கு மேலே என்ன சரி வராதுன்னு கீழே ஓடிடுறீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ நேரம் கழிச்சா வர்றது, இவன்னு அத்தையோ கத்துது, உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது, இந்த வேலையை பாரு அந்த வேலையை பாருன்னு உங்களை புது பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தவன்லாம் பார்க்காம வேலை வாங்கிட்டுருக்கு. அங்கே ஒய்யாரமாக அவங்க பொண்ணு தூங்கிட்டுருக்கு, பையனை தூங்கிட்டுருக்கான். அவங்களுக்கு மட்டுமே சாப்பாடெல்லாம் நல்லபடியாக சமைச்சு மாதிரி எடுத்து வைக்கிது, அதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க. பட் தயாங்கப்படுத்துகிற டார்ச்சரில் நீங்கள் இவங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டேஸ் போகுது. ஆனால் தாங்கோ வேலைக்கு போகிற மாதிரி தெரியல, கல்யாணம் ஆனதும் இங்கேயே பற்ற போட்டான். ஸோ அவங்க அப்பாவோ என்னடா வேறு வகையில் பார்க்குற ஐடியா இருக்கா இல்லையா, இங்கேயே சுற்றிட்டு இருந்தால் எப்படி, தோட்டம் தரவும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு. நான் இதுக்கு பார்க்கணும், இதை தான் எதுவும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டியல்ல, இந்த வீட்டை தவிர ஒன்றும் உனக்கு கிடையாதுன்ட்டிங்க, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் நான் பார்க்கணும், நான் எல்லாம் பண்ண வரைக்கும் போதும், நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறேன்ல அதை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்போ அதையாச்சும் பண்ண வேண்டியது தானே, இங்கேயே கடந்தா உனக்கு தான் தண்டச்சோடு போட முடியும், உன் பொண்டாட்டிக்குமா போட முடியணும், அவங்க பாட்டு பேச. அவனும் காதில் கூட வாங்கிக்காம அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கும்போது சங்கட்டமாக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறாங்க, கொஞ்சம் கூட இது இல்லாமல் இப்படி சுற்றிட்டு இருக்காரு இந்த அம்மா. ஒன்று தம்பி தம்பின்ட்டு ரொம்ப தான் அக்கறை, ஆனால் இவர் பாரு பொண்டாட்டி எப்படி பேசுகிறாங்களேன்னு கொஞ்சமாவது பேசுகிறாரா. நீங்கள் புருஷனாக அவனை நினச்சிட்ருக்கீங்களா. ஸோ அவனும் வந்துட்டு அவங்கெல்லாம் பேசுறதை அவன் காதில் கூட வாங்கிக்கலாம், அதனால் பெருசாக கேர் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது, சும்மா சோறு சாப்பிட்றாங்கன்னு திட்டு சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும்ல. பட் அதான் அவன் கண்டுக்கல, அதெல்லாம் காலை வாங்கி அதை நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட உழைப்பில் தான் அந்த வீடே கட்டியிருப்பாங்க. அவன் அந்தளவுக்கு குடிசையாக இருந்த வீட்டையே கட்ட வச்சது அவன் தான். அவன் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அவனால் முடிஞ்ச எல்லா வேலையும் பார்த்து சிறுக சிறுக சேமித்து தான் அவன் நிறைய விஷயம் பண்ணியிருப்பான். தோட்டம் தரவுன்னு இவங்க சொல்கிறது கூட அவன் காசில் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே அவன் செஞ்சுட்டான். அதனால தான் அவன் பெருசாக வந்து கண்டுக்கிறதில்ல, என் காசில் நான் சாப்பிட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அவனை நீங்கள் இவனை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட சூடு சரணே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அவனை தப்பாகவே தான் புரிஞ்சிட்ருக்கீங்க. அவனும் பக்கத்தில் இந்த சந்தை அதெல்லாம் இருக்கும்ல, அந்த இப்போ கிராமங்கும் போது சந்தை தான் போடும், அங்கே போய் உங்களுக்கு வேணுங்கிற ஹேர் கிளிப்பு போட்டு அது எதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பட் அதெல்லாம் அவங்களுக்கு அவனை பிடிக்காதனால அதை எடுத்துக்கணும்னு தோணலை. நீங்களும் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் வச்சுற, அதெல்லாம் வந்து திருடுற கும்பல்ஸ் தான் இருக்குல்ல. ஸோ சித்தியும் அவங்க பொண்ணு ஆட்டையை போட்டு ஆளுக்கு வச்சுக்க, அதை வாங்கினவனுக்கு தெரியாது, அவங்களுக்காக பார்த்து இது அவளுக்கு அழகாக இருக்கணும் வாங்கினவனுக்கு. ஸோ அவன் தங்கச்சி தலையில் வச்சுருக்கதை பார்த்ததும் அப்படியே முடியோடு பிடிச்ச அந்த பேண்டை இழுக்க கொஞ்சம் முடி கூட கையிலே வந்தது, பிடிச்சி விட்டுக்குன்னு இழுத்து இதை எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற சண்டைக்கு போகிறான். அது உடனே அம்மா அண்ணா அடிச்சுட்டான்னு ஒப்பேரி வைக்க அவங்க அம்மா ஓடி வந்தது. சித்தியோ இப்போ தேங்கிட்ட மல்லுக்கு நிற்கிது சண்டை போட்டுட்ருக்க. ஸோ தயங்கோ எப்படி எடுக்கலாம், நான் வாங்கி கொடுத்தது அவளுக்கு, நாங்கள் ஒன்றும் எடுக்கலப்பா, அவன் பொண்டாட்டி தான் கொடுத்தா, வேணும்னா கேளு அப்படின்னு கேட்க. நீங்களோ அடப்பாங்களா நான் இப்போ கொடுத்தேன்னு. அதே சமயம் ஐயோ நம்மளை வந்து கோத்து விட்டாங்களேன்னு வேறு இருக்குது. தயாங்க திரும்பி உங்களை முறைச்சி பார்க்க. நீங்களோ அது நிறையா இருந்தது அதனால் கொடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே சொல்லிங்க. பிகாஸ் உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு அந்த வீட்டில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான். அவங்ககிட்டே பக்கச்சுக்கிட்டே யார்கிட்ட பேசுவீங்க, தயாங்க பார்த்தாலே பயமாக இருக்குல்ல. ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு அவனை விட்டு இவங்களோட ஒட்டிக்கிட்டு தெரியறதுனால அவங்க சொல்கிறது பெருசாக வந்து நீங்கள் அவங்க தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் அவங்க மண்டையில் உரைக்கல. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியாமல். தயாங்க முறைச்சிட்டு இங்கே பாரு நான் வாங்கிட்டு வரதெல்லாம் உனக்கு தான் பிள்ளை, நீ தான் யூஸ் பண்ணணும், யார்ட்டையும் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். சரி ஆனால் முசுட்டு முரட அப்படின்னு நீங்கள் திட்டிட்டு இப்போ அப்படியே பார்க்க நல்லா இருக்குதுன்னு அவள் காலேஜெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றா, அதனால் அவள்கிட்ட எடுத்து கொடுத்தேன், இது தப்பா, நீ ஸ்கூலு கூட ஒழுங்காக முடிக்கலை, உனக்கு இதெல்லாம் வேணும், ஏன் பிள்ளை வைக்கக்கூடாதா, என்னமோ பெரிய இவனாட்டம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வரான் அப்படி இப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் தான் அவங்க அம்மா மறு வீட்டு கழிக்கிறதுக்கு வீட்டுக்கு வராங்க.
உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் ரூமில் எல்லாத்தையும் சொல்லி அழுக. உங்கள் அம்மாவோ அப்படி ஒட்டிச்சனா பாரு, என் தம்பியை பற்றி என்னடி தெரியும், இந்த வீட்டை கட்டினதே அவன் தாண்டி, சிறுக சிறுக சேமிச்சு அவன் தாண்டி எல்லாம் பண்ணான். நினைக்கிற மாதிரி ஒன்றும் அந்த பொம்பளை நல்லவ கிடையாது. என்னையும் என் தம்பி எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கு தெரியுமா, அது சித்திடி. என் தம்பியை நீ பார்த்துக்க வேண்டாம், ஒன்றை இங்கே அனுப்பி வச்ச, நீயும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துட்டு என் தம்பியை கொடுமைப்படுத்துறியா, அவன் பாவண்டி அப்படி இப்படின்ட்டு. இப்போ தான் தயாங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்ல உங்களுக்கும் மண்டையில் கொஞ்சம் பல்பெரியுது. இருந்தாலும் அவன் நைட்டில் நடந்துக்கிறத நினைக்கும் போது பயமாக இருக்கா. ஸோ அதனால் அம்மா அதெல்லாம் சரி, என்கிட்ட ஏமா அப்படி நடந்துக்கிறாரு, எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் கூட விட மாட்டேங்கிறாருமா. பொம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. உங்கள் அப்பா என்கிட்ட நடந்துக்கலையா, கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் கண்ணு அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லி, சரி நம்ம வீட்டுக்கு வரையில நானும் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உங்கள் தம்பி தங்கச்சிக்குன்னா அவ்வளோ ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வரான். பார்க்குறீங்க உண்மையிலே இந்த மனுஷன் அன்போடு தான் பண்ணுறானா அப்படின்ட்டு முரட்டுத்தனமான அன்பு காட்டுறவனா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் முறையாக அவனை ரசித்து பார்க்குறீங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் தான் ரூம் கிடையாது, அதை அவன் பெருசாகவே எடுத்துக்கல. அவங்களோட எல்லாரோடையும் ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கான். அன்றைக்கி அவங்களோட எந்த டார்ச்சரும் அவன் பண்ணலை. உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது எப்படிடா இப்படி அமைதியாக இருக்கான்னு. அந்த வீட்டில் ரூமில் வச்சு தானே எல்லாம் பண்ணோம். ஸோ நமக்குன்னு இடம் நம்ம பொண்டாட்டிங்கிறதுல தான் அவன் தொட்டிருக்கான். அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. என்ன உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹாஷாக நடந்துக்குது, கொஞ்சம் உங்களுக்கு வலிக்குது, அதனாலே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் அப்படியே அமைதியாக எல்லாரோடையும் படுத்து தூங்கிக்கிட்டு ஜாலியாக இருக்காது. யாரும் இல்லாத நேரம் வேணால் உங்களை ஹிப்பில் கிள்றது, கணத்தில் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டு ஓடுறது, இதெல்லாம் பண்ணியிருப்பானே தவிர யாரும் இருக்கும் போது இது மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் வேலையெல்லாம் பார்த்துருப்பான். உங்கள் அம்மா வந்துட்டு இந்த கூலி வேலை மாதிரி தான் போவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே இருக்கிற உங்கள் அம்மாவோட நிலத்தில் உங்கள் அப்பா வேலை செஞ்சிடும். ஸோ அதில் போய் தான் வந்துட்டு இவனும் சேர்ந்து நானும் வேலை செய்கிறேன் மாமா அப்படின்ட்டு நின்று வேலை செய்ய, அட மச்சான் நீ எதுக்கு பண்ணுற, அதெல்லாம் நீ பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ வீட்டு மாப்பிள்ளை வேறு, அதனால் அவர் எந்த வேலையும் பார்க்க வேணான்னு என்ன தான் உங்கள் அப்பா தடுத்தாலும், ஆட இடுமாமா எனக்கு இல்லாத உரிமையாக அந்த வீட்டில், இது என் அக்கா வீடு, நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உரிமையோடு எடுத்து போட்டு எல்லாம் செய்ய, நீங்கள் அவனை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கீங்க. டாடி அப்படி பார்க்குறவ நீ இறங்கி வேலை செய்ய மாட்டியான்னு உங்களையும் போதா குறைக்கு கூப்பிட்றான். அந்த வீட்டில் ஓடி ஓடி செய்கிறீல, அங்கே வேஸ்ட்டு, அங்கெல்லாம் எதுவும் செய்யாத, இது உன் பிறந்த வீடு, என் அக்கா வீடு, இங்கே செய் அப்படிங்கிறான். அது எனக்கு தெரியாதா, இதான் சொல்லணுமாங்கிற மாதிரி முதல் முறையாக தயங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. தயங்கோ உங்களை பார்வையில் இருக்க மாற்றம் புரிஞ்சுக்கிட்டு, என்னடி மாமனை சைட் அடிக்கிறியா அப்படின்னு கேட்க உங்களுக்கு ஷை ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வேலை பாருன்னு இழுத்து விட்டாலும் வயல் வேலை ஃபுல்லாக அவன் தான் பார்க்குறான். அவங்கள எந்த வேலையும் பார்க்கல, நீங்கள் எது பண்ணாலும் அவன் வந்து கொடு நான் பண்ணுறேன் அப்படின்னு வாங்கி பண்ணேன், எதுக்கு நான் கூப்பிடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவனை உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் கணத்தில் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்களுக்கு ஷை ஆகுது. அப்படியே நீங்கள் கணத்தை கை வச்சுட்டு குனிஞ்சு உட்காந்துக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து சார் அதை பார்த்துறான். அக்கா அப்படின்னு உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறா. ஏய் நீ படிக்கிறவ, இதெல்லாம் பார்க்கக்கூடாது, அக்கா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், மாமா வேணா நான் அழுதவளா நீ அப்படின்னு சொல்ல, அது அப்போது அப்படிங்கிறீங்க. அக்கா இப்போ சொல்லு, மாமா நான் வேணா நான் வேணா அப்படின்னு நான் ஆரம்பிக்கா. அட்டி தொலைச்சி போடுவேன் ஓடுறி என் புருஷன் அப்படிங்கிறீங்க. எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக, தயங்கோ என்ன என் மச்சினிச்சி என்னமோ சொல்லிட்டு போகிறா போல், மச்சினிச்சி எப்போ வந்தன்ட்டு போக கையை பிடிக்கிறீங்க. என்னான்னு பார்க்குறான் தயங். அவள் இப்போ தான் ஸ்கூல் விட்டே வந்திருக்கா, போய் அவள் துணியெல்லாம் மாற்றிட்டோம், நீங்கள் எங்கே பின்னாடியே போகிறீங்க அப்படின்னு கை பிடிக்க, அடிது அப்படின்னு பார்க்குறான் அவன். நீங்களோ எனக்கு கை வலிக்குது, என்னடி ஆச்சு கையில், கையை கட்ட அப்படின்ட்டு அவனோ கையை பார்க்க, அவன் பதறி உங்கள் கையை பார்க்க, நீங்களோ ஒன்றும் இல்லை காலில் அப்படின்னு எதோ சொல்ல வரீங்க. ஸோ டக்குன்னு என்னாச்சு காலில் அப்படின்னு உங்களை உட்கார வச்சு காலை அப்படி பிடிச்சி கொஞ்சம் கூட உங்கள் காலில் மண் ஓட்டிருக்கு, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அப்படியே கையை வச்சு தேய்ச்சி பார்க்குறேன், ஏதோ முள்ளுக்குள்ளே குத்திருச்சா இல்லை எதுவும் கடிச்சிருச்சா என்னான்னு சொல்ல, மாமாட்ட சொல்ல பார்த்துக்கிறேன், ஆஸ்பத்திரி போகலாமா அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டு கேட்டுட்டு போக கண்ணட்டு யோசி வந்துச்சு. இந்தளவுக்கு அம்மா கூட பார்த்துக்க மாட்டாங்க. ஏதாவது கடிச்சிருச்சுன்னு சொன்னா கூட சுண்ணாம்பை சரியாக போயிடும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அடிபட்டுட்டேன்னு சொன்னா கூட மண்ணை வைமா சரியாயிரும். ஏன்னா கிராமம் தானே, பெருசாக மெடிசன் பார்த்தீங்கன்னா எந்த அறிவு இல்லை, உங்களுக்கு வலிச்சா கூட அதெல்லாம் அப்படி தான் இருக்கும், பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பழகின இடத்துல உங்களுக்கு வலிக்கும் போது ஒருத்தர் துடிக்கிறாங்க போது எப்படி இருக்கும், கண்ணை தானாட்டியே சொல்கிற, ஏண்டி அழுவுற வலிக்குதா அப்படின்ட்டு அவன் கண்ணும் கலங்குது. அதை பார்க்க வந்து நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. சின்னப்பில் எங்கே வலிக்குது சொல்லுடி அப்படின்ட்டு அவனும் காலை பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணியிருக்க, அங்கெல்லாம் வலிக்கல மாமா இங்கே அப்படின்னு ஹார்ட்டை காட்டுறீங்க. அவனும் ஏப்பில் நெஞ்சு வலிக்குதா இந்த வயசுலேயே அப்படின்ட்டு அவனே நெஞ்சத்தோட நீங்களோ அப்படியே உங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. அவனோட வெள்ளையந்தியான இந்த ஒரு இது பாசத்தை பார்த்து நீங்களோ ஐயோ மாமா அதெல்லாம் இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்க. ஏம்பில் என்ன கொஞ்சம் நேரத்தில் பயமுடுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு இருக்க, கத்தாத மாமா யாராவது பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறீங்க. பின்னா எனக்கு வர ஆத்தத்துக்கு லூசாப்பில் நீ நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் மாமா உனக்கு தோணுனா மட்டும்தான் முத்தம் கொடுப்பியா, எனக்கு தோணுனாலாம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் கத்திட்டு இருந்தவன் திடீர்னு எதோ எதை அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சுக்க, எப்பல இப்போ நீ என்னமோ சொன்னில
என்ன சொன்னேன் அப்படின்னு கிட்ட வரான். ஒன்றும் சொல்லலை நான் இருங்க அடி நகர போக பிடிச்சவங்களை எடுத்த இப்போ மடியில் உட்கார வச்சுட்டு ஏய் சொல்லுப்பில நம்ம சொன்னில என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அது உங்களுக்கு தோணுனா முத்தம் கொடுக்குறிய, எனக்கெல்லாம் தோணுனா அப்போ உனக்கு மாமனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை இழுத்து லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேத்துக்குள்ளேயும் அப்படி ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டு. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தாங்க அப்படியே வந்துட்டு ரசனையோடு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. அவனும் உங்களை ரொமான்டிக்காக பார்க்குறது, சீண்டல்கள். இப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் எல்லாரோடையும் ஜாலியாக அவன் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கா. அவனே குறுகுறுன்னு பார்க்க அவனும் நாப்பில் அப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் நாப்பில் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிறான். ஏனுங்க மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைப்பில் அப்படி முத்தம் கொடுத்ததுக்கப்புறம் என்னால் இருக்க முடியலப்பில் நினப்பாவே இருக்குது. இங்கே ரூம் வேறு இல்லை, சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, அதான் அப்படின்ட்டு அவனை சொல்ல உங்களுக்கு அதே நினப்பு தான். ஆனால் நைட் ஆகிடுச்சி, இதுக்கு மேலே அம்மாட்ட சொன்னாலும் விட மாட்டாங்க. ஸோ இல்லை மாமா அம்மா விட மாட்டாங்க, நான் பேசுகிறேன்ப்பில். ஐயோ சும்மா இரு மாமா என்னான்னு போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு நீங்களா அடைக்க. சரி அப்படின்ட்டு அவனும் அமைதியாக இருக்கான். இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பிடும் போது கூட யாரும் பார்க்காத மாதிரி உங்களுக்கு அவன் ஊட்டி விடுறதோ நீங்கள் அவனுக்கு ஊட்டி இப்படி ஒரு வழியாக சாப்பிட்டெல்லாம் முடிக்கிறீங்க. ஸோ புதுசாக கல்யாணம்னவங்க அந்யோன்யமாக இருப்பீங்கன்ட்டு அம்மாவும் வந்துட்டு தனியாக தான் சாப்பாடு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்றவங்களாம் வெளியில் இருக்க. ஸோ 2 பேரும் ஊட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. பட் இருந்தாலும் நைட்டு ஒன்றா இருக்க முடியலைங்கிற ஃபீல். 2 பேரும் ஒன்றா பக்கத்து படுத்துருக்க. நேற்றெல்லாம் அப்படியே கையை அடக்கமாக வச்சுட்டு படுத்தவனும் இன்றைக்கி நீங்களே பர்மிஷன் கொடுத்துட்டீங்கிற மாதிரி அவன் கை உங்கள் மேனியில் அப்படியே இருட்டில் படுத்துருக்கனால சும்மா ஊர்வலம் போக அவங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்குறீங்க. அப்படியே மாமா சும்மா இரு, யாராவது எழுந்து பார்த்துட போகிறாங்க. யாருப்பில் பார்க்க போகிறா, என்னால் முடியலப்பில், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ இப்படி பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இப்போ அவனும் அவனுக்கு வந்துட்டு அப்படியே பண்ண வைக்க. நீங்கள் அம்மா என்னது இது, என்ன இப்படி பண்ண வைக்கிற, என்னால் முடியல இப்பல, நீ தான் கிளப்பி விட்ட, இப்போ நீ தானே எனக்கு அடக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எங்கே பார்த்தா அப்படின்னு. அதெல்லாம் சினிமாவில் பிள்ளை, நீ எதையுமே பார்க்க மாட்டியா? பார்ப்பேனே, ஆனால் இந்த முதலிரவு சீன்லலாம் கதவை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதான் மாமா காமிச்சனே அதான் நடக்கும். சீ அப்படியா இருப்பாக அப்படிங்கிறீங்க. ஆமாப்பில்ல, அப்புறம் வேறு படத்துலலாம் எப்படி மாமா நடிக்கிறாங்க, இன்னொருத்தரோடையும் அப்படி தான் இருப்பாங்களா? ஐயா அது படத்துக்கு கதவு சாத்தினதுக்கப்புறம் உள்ள எதுவும் நடக்காது, நான் சொல்கிற படம் வேறு அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் இதாக பேச. ஐயா இதெல்லாமா பார்ப்பேன், மற்ற பொம்பளை எப்படி துணி இல்லாமல் பார்ப்பியா அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க அந்த நைட்டில் கூட. அவன் இந்தாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நீ பண்ணிடலாம், உனக்கு மாமா பண்ணிவிடவா? எது வேணாம் மாமா அப்படின்னு நீங்கள் பதறீங்க. அவனும் நல்லா இருக்கும் பிள்ளை, உனக்கும் அப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ உனக்கும் நான் வேணும் தானே அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கும் அப்படி தான் இருக்க. இருந்தாலும் மாமா அது அப்படின்னு கொஞ்சம் பயப்பட அவனும் அப்படியே கை மெதுவாக கீழே வந்து அப்படியே உங்களுக்கு ஃபிங்கரிங் பண்ண. நீங்களும் அப்படியே மோன் பண்ண சத்தமே இல்லாமல் வாயை பற்றிட்டு மோன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி நைட்டு உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு வழியாக ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் விடியாதமாக 2 பேரும் ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் முடிச்சு ரெடியானதும் உங்கள் அம்மாவே ஆச்சரியமா, என்னடி கல்யாணம் ஆனப்போ போவே மாட்டேன்னு சொன்னவளா நீ? அது அப்போ மாமனை பற்றி எதுவும் தெரியலம்மா, அதான் இப்போயாச்சும் என் தம்பியை புரிஞ்சுக்கிட்டே, அவன் பாவண்டி சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், நீ ஆச்சும் அவனை புரிஞ்சுக்கிட்டு. அம்மா நீ கவலைப்படாத, என்ற மாமனை பார்த்துக்க எனக்கு தெரியும், நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு தங்கச்சி தம்பி அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் இருந்தாலும் அவங்க பிரியும்போது கஷ்டமாக இருக்கா இல்லைங்க. ஸோ தாங்க உங்களை ஹக் பண்ணி என்னப்பில் இன்னும் 2 நாள் வேணா அங்கே இருக்கலாமா அப்படிங்கிறான். ஐயோ வேணப்பா அப்படின்னு அவசரமாக சொல்ல அவனுக்கே சிரிப்பு வந்துடுது. அவங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அப்படியே குனிஞ்சிக்க. ஐயோ இப்போ நான் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படின்னு அப்படியே காதுக்கிட்ட வர. ஐயோ சும்மா இருமாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் நெஞ்சில் அடிக்க. சரி வீட்டில் போய் மற்றதை பார்த்துக்கலான்ட்டா. இங்கே வீட்டுக்கு வந்தால் இவங்களும் அவங்களுக்கு சாப்பாடு கூட ஆக்கி வைக்காமல் எல்லாம் குப்பரை அடித்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து களைப்பாக வந்துருப்பீங்க. சாப்பிட்லான்னு பார்த்தா மதியானத்தில் சாப்பாடு கூட இல்லை. நீங்களும் அப்படியே தேங்க பார்க்கணும். கருப்பில் நான் சமைச்சு தரேன் உனக்கு, இவன் சமைக்கலான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனே போய் உனக்கு இதெல்லாம் தெரியுமாம்மா மாடி நீங்கள் பின்னாடி போக. யார் சொன்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தனியாக தான் சின்ன வயசுலேருந்து இருக்கேன், எனக்கு வேணுங்கிறத நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன், ஏதோ கல்யாண நாளுங்கிறனால தான் அடுப்படிக்குள்ளே பூரலை, மற்றபடி எனக்கு வேணுங்கிறத நான் சமைச்சிக்குவேன். இந்த பொம்பளை எனக்கெல்லாம் எதுவும் சரியாக செய்ய மாட்டான். அன்றைக்கி பார்த்தில கழனி தண்ணி மாதிரி சாப்பாடு கொடுத்தா, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா என்னால் வேலை பார்க்க முடியுமா சொல்லு? அது இல்லாமல் மாமா வெளியூரில் போய் வேலை பார்க்குறேனே, நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்குவேன், அப்படி கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் உங்களுக்கு சுட சப்பாத்தி சுட்ட அப்படியே வந்துட்டு சிக்கன் கிரேவி வச்சு இந்தாப்பில் சாப்பிட்டு பாரு மாமாவோட கைப்பக்குவம் அப்படின்னு கொடுக்குறான். மதிய நேரத்தில் இதுவா அப்படின்னு நினச்சிட்டு தான் பிச்சு வாயில் வைக்கிறீங்க. பட் அப்படி சூப்பராக இருக்கு மாமா, நிஜமாவே நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்க. சாப்பிடுப்பில
மதிய நேரத்தில் சப்பாத்தி தரேன்னு நினச்சேன், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது மாமா, நீ சூப்பராக செஞ்சுருக்க அப்படிங்கிறீங்க. சாப்பிடு பேசாத அப்படிங்க. அவனும் உங்களுக்கு சுட்டு சுட்டு கொடுக்குறான், நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அவனை பார்க்க பாவமாக இருக்க. அவங்க அம்மா அவன் சொன்னதை நம்ம சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்பயும் கூட அவங்களுக்கு அவன் சுட்டு கொடுத்து உட்காந்து சாப்பிட வைக்கிறான்னு. இந்த கிராமத்தில் ஆம்பளை அதான் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு பொண்டாட்டியை தாங்குற புருஷன் யார் கிடைப்பான் நினைக்கும் போதே இதாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களோட கொஞ்சம் வயிறு நிறைஞ்சதும் அப்படியே நீங்கள் இப்போ தேங்க் ஊட்டுறீங்க. அவனும் அப்படியே கண்ணில் டியோஸோடு பார்க்குறான். என்னம்மாம்மா சாப்பிடு, எனக்கே சுட்டுக்கிட்டு இருக்க, நீ சாப்பிடு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம், நீ சுட்டு தருவியா, நான் அப்படியே ஊட்டி விடுவேனா அப்படிங்க. அவனுக்கும் கண்ணில் டியோஸ். ஏமாம்மா அழுவுறிய, சாப்பிடுங்க அப்படிங்க. இல்லை பிள்ளை, என் அம்மைக்கு அப்புறம் எனக்கு பாசமாக ஊட்டுறது நீ தான் பிள்ளை. அவங்க அம்மாவும் என்னை பார்த்துக்குச்சு, ஆனாலும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் பிள்ளை இருந்தேன். எனக்குன்னு யாரும் கிடையாது, சாப்பிட்டியான்னு கேட்க கூட நாதி கிடையாது. எங்கள் அப்பன் பேருக்கு தான் அப்போ, மற்றபடி எதுக்கும் லாய்க்கல. எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. என் அக்கா எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா, என் அக்கா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னதோ சொல்ல, நீங்களோ ஐயோ போதுமாம்மா நிறுத்து, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட. ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டுக்கா. உருட்டுற சத்தம் கேட்ட எழுந்து வந்து பார்த்தா அத்தையோ ஐயோ பார்த்தீங்களா, சொந்த வீட்டிலே திருட்டுத்தனமாக தின்னுட்டு இருக்காங்கன்னு ஆரம்பிக்குது. உங்களுக்கும் செம்ம கடுப்பை. தேங்க் பேசுறதுக்குள்ள நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு எழுந்து நின்று அப்படியே, என்ன இப்போ எங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா? சொல்லப்போனால் இது என் புருஷனோட வீடு, ஏன் நாங்கள் சமைச்சு தானே சாப்பிட்டோம், எதை நாங்கள் திருடணுங்கிறீங்க? உங்களை மாதிரியா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரியும் என் புருஷனுக்கு ஒரு மாதிரியும் சமைச்சு வச்சுட்டா இருக்கோம். நாங்கள் வந்தப்போ இங்கே சாப்பாடு எதுவும் இல்லை, இருந்திருந்தா நீங்கள் கழனி தனியாக வச்சுருந்தாலும் அதை கூட சாப்பிட்ருப்போம். எதுவும் இல்லாதனால தான் இது இவர் சொந்த காசில் அவர் வாங்கிட்டு வந்தது, நாங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றோம். உங்களுக்கு அது கூட பொறுக்கலையா? பாத்தியாடா வந்த நாளே இப்படி பிரிக்கிறாளே, டே ஒன்று நான் அப்படியே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அது ஆரம்பிக்கோ. தயாங்கோ, நீ எப்படி என்னை பார்த்துட்டுன்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி எனக்கு என் பக்கமாக அப்படியே திருப்பி விட பார்க்குறியா? நான் முரடை தான், கோவக்காரன் தான், அதுக்குன்னு நீ எது சொன்னாலும் நம்பிடுவேனா அப்படின்ட்டு அவனும் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, நீ வா கண்ணு போகலாம் அப்படின்னு உங்களை கைப்பிடிச்சி ரூம் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போயிடுங்க. ஸோ அத்தைக்கோ அதுலேருந்து உங்கள் மேலே ஒரு காண்டாயிடுது. இவன் என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே அமைதியாக இருப்பான்னு பார்த்தா, இப்போ என்ன புருஷன் பேச்சை கேட்டுட்டு ஆட ஆரம்பிக்கிறாளா? கூடாதே அப்படிங்கிற மாதிரி அதுவும் உங்களை எப்படியாவது வந்துட்டு பிரிச்சுன்னு பார்க்குது. தேங்காய் வந்து ரொம்ப நாளாக நீங்களும் கையில் இருக்க காசெல்லாம் செலவாயிடுச்சு மாமா, இப்படியே இருந்தால் எப்படி, நீ ஊருக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரலாங்கிற. இல்லைப்பல, நான் விட்டுட்டு போகவே மனசு இல்லை. அதுவும் இல்லாமல் இவங்கக்கிட்ட ஒன்றும் எப்படி, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்குவேன் மாமா, எனக்கு எதுவும் இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு மாமா. அவனுக்குமே வந்து ரொம்ப நாள் ஆனால சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உங்களை விட்டுட்டு அவனுக்கு கிளம்புற அரை மனசாக தான். உங்களுக்குமே அவன் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் இப்படியே இருக்க முடியாதுல்ல, இவங்க சும்மா குத்தல் பேச்சில் எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிச்சதும் இந்த பக்கம் அத்தையோ வேணுன்னே உங்களுக்கு வேலை வாங்குது. நீங்களோ எவ்வளோ நாளாக தான் குட்ட குனிவீங்க. ஸோ என்னால் இதை பண்ண முடியாத அத்தை, ஏதோ மாமியார் அப்படிங்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் செய்யலாம், அதுக்குன்னு உங்கள் வேலை ஃபுல்லாக ஏன் தலையில் கட்ட பார்க்குறீங்களா? உங்கள் துணியில் நான் ஏன் துவைக்கணும்? இங்கே பாருங்கள், அதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன், உங்கள் பிள்ளைங்க துணியெல்லாம் நீங்கள் தான் துவைக்கணும், ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? என் துணியை என் புருஷன் துணியை மட்டும்தான் நான் துவைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணியை துவைச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக, பாத்தியா இவளுக்கு திமிரா அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க போனாலும் அது சமைக்க விடுறதுல இது ஏன் சமையல் கட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒம்புக்கு வர, நீங்களோ என் புருஷனுக்கும் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு வீம்புக்குன்னு சமைச்சு இப்படியே பண்ணிகிட்டு இருக்க. ஸோ அந்த ஏரியா பசங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு கண் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட அத்தையும், உன்னை எப்படியாவது பழி வாங்குறேன் பாருடி, என்னையவே இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் பார்க்குறியா? இத்தனை வருஷமாக நான் இங்கே சாம்ராஜ்யம் பண்ணிக்கிட்டு அவனை ஆட்டி படிச்சுட்டு இருந்தா நீ வந்து உட்காந்துட்டு என்ன இது பண்ணுறியா? அந்த அனாதை பயலுக்கு வக்காலத்தை வாங்குற, ஏண்டா அவன் கூட சேர்ந்தான்னு உன்னை கதற வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு நாள் நீங்கள் குளிக்க போயிருக்கும் போது, ஸோ கரெக்டாக அப்போ தயங்க வரேன்னு சொல்லியிருக்கேன், அவனுக்காக தான் நீங்கள் வந்துட்டு அவசரமாக சமைச்செல்லாம் வச்சுருப்பீங்க. எதுக்குடி இப்படி பரபரப்பாக சமைக்கிறவ அப்படின்னு வேணுக்கிட்டே அது கேட்டு போட்டுவாங்க. நீங்களும் அவைய வராங்க, அதான் சமைச்சிட்ருக்கேன், என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யதார்த்தமாக சொல்லிவிட்டு சமைச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிருக்கீங்க. வரத்துக்குள்ளே குளிச்சுட்டு வந்துடலான்னு. ஸோ நீங்கள் குளிக்க போன அந்த கேப்பில் அங்கே உள்ள ஒரு பையனை பிடிச்சி உங்கள் ரூமுக்கு அமுச்சு விட்டுருது. ஸோ அவனும் வந்து கரெக்டாக ரூமை லாக் பண்ணிட்டு நீங்களும் குளிச்சுட்டு வெளியில் வந்தவங்க சாரியை எடுத்து அப்படியே வந்து பின்குத்தத்துக்கு எடுத்துகிட்டு இருக்க. அப்போ பின்னாடியிலேருந்து அந்த பையன் உங்களை தொட வர கண்ணாடியில் பார்த்துறீங்க. ஏய் யாரா நீ, வெளியே போடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு நீங்கள் கதவை தந்து அவனை வெளியே தள்ள. கரெக்டாக தேங்க வரவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான் ஏங்க அப்படின்னு அவனும் அப்படியே உங்களையும் பார்க்குறான், அந்த பையனையும் பார்க்குறான். ஏற்கனவே முரடேன் அப்படிங்க அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்க. அவனும் உங்களை அப்படியே என்னது அப்படிங்கிறான். மாமா இது யாருன்னே தெரியாது, நான் குளிக்க போயிருந்தேன், நீ வரேன்னு சொன்னால சமைச்சு வச்சுட்டு அப்படின்னு நீங்கள் திக்கி திணறி ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நம்புவானோ மாட்டானோங்கிற பயத்தில் கல்ல டியோஸோட நீங்கள் அப்படியே வந்து அவனை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஆனால் பாத்தியாடா இந்த கூத்தை, நானே இதை பற்றி உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், நல்ல வேலை நீயே பார்த்துட்ட,
இங்கே பாரு, தெருவில் போகிறவன் வரவன்லாம் அவன் பொண்டாட்டி இப்படி தான் ரூம்குள்ளே கூப்பிட்டு கதவை சாத்திக்கிறா. கேட்டால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பாருங்கள், நீ ஒன்று என் புருஷனுக்கு அம்மா இல்லை சித்தி தான் அப்படின்னு என்னையவே திட்டுறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுக்குது. நீங்களோ அப்படியே வாயில் கை வச்சுட்டு உங்களால் வேறு எந்த ஒரு தப்பான ஒரு இது சொன்னாலும் அதை ஏற்றுக்கலாம், இப்படி ஒன்று இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ ஒரு மாதிரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அழுகியா வருது, தாங்க வேறு நம்பவே மாட்டானோன்னு. எங்க மாமா மாமா அப்படின்னு நீங்கள் அழுக, எதுக்கடி இப்படி அழுதுட்டுருக்கவ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் யாரும் உள்ள விட்டது நாயா அப்படின்னு எட்டி ஒரு உதை தான் அப்படியே போய் பட்டாரு கீழே விழுகிறான். தேங்க பற்றி தான் தெரியுமா, முரடனாச்சே, இந்த பொம்பளை கூப்பிட்டுச்சின்னு வந்தது தப்பாக போச்சே, ஐயோ பிரச்சனையில் மாறிடும் இருக்கு, இவன் இல்லைன்னு சொல்லி தானே கூப்பிட்டுச்சு அப்படின்ட்டு அவனும், ஐயோ நான் பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தேன், இந்த அம்மா தான் உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி என்னை ரூம்குள்ளே விட்டுச்சு, நானும் ஏதோ இவங்க தான் கூப்பிட்டாங்கன்னு நினச்சி உள்ள பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, அப்படியே திரும்பி இப்போ அப்படியே சித்தியை முறைக்க, ஐயோ போட்டு விட்டானேன்னு அது ஓட பக்கத்து தயாங்கோ அங்கே இருந்தவனை அடித்து துவைச்சி வெளியே தள்ளிட்டு அப்படியே இப்போ சித்தியை கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கா. எங்கே போட்டு தள்ளிடுவானுங்கிற பயத்தில் நீங்கள் மாமா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்க, அவனும் அப்படியே கண்ணெல்லாம் ரெட்டா, என் பொண்டாட்டி மேலேயே தப்பாக சொல்கிறியா, ஒரு காலமாக அவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான், ஒன்றமா நடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளு இழுக்கிறான். நீங்களோ ஐயோ வேணாம் விட்டுருங்க, அவங்க அப்பா அப்புறம் அவன் தங்கச்சி தம்பின்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் அவனை பிடிச்சி முரட்டு பையில காட்டான், எதுக்கிட்ட அடிக்கிற அப்படி இப்படின்னு அனாதை பையன்னு திட்டுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தாங்கிக்க முடியல, கல்லிட்டியோ சொல்ல நீங்கள் அப்படியே நிறுத்துங்க, யார் அனாதை, என் மாமனுக்கு நான் இருக்கேன், நீங்கள் தான் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்களா, உங்கள் தங்கச்சி வேறு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் வச்சு நீங்கள், இந்த வீடு என் புருஷாமனோடது, எங்கள் மாமியாரோட வீடு, அதுலேருந்து வெளியே போக சொல்ல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, சொல்லப்பானா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வெளியே போங்க, இனி யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவங்களோ பார்த்தியா இன்றைக்கி வந்து குடும்பத்தை கழிச்சிட்டா அப்படி இப்படின்னு சித்தி ஒப்பேர் வைக்கா, தேங்காய் செம்ம கிடப்பாக்குது, அவனோ பக்கத்தில் இருந்து அம்மி கழுத்துக்கிட்டு அடிக்க போகிறான். நீங்கள் ஐயோ மாமா அவங்கள போட்டு கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிருவியா, அப்புறம் தனியாக இருக்கணுமா, என்னை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படின்னு அழுகிறீங்க. ஸோ அவனோ டப்புன்னு கீழே தூக்கி போட்டு கொன்று முன்னாடி வந்துடாதீங்க, யோ பொண்டாட்டி கூட்டிகிட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து, ஏன்டி அழுற அல்லாதடி அப்படின்னு கண்ணை தொடச்சி விடுறான். மாமா நான் எதுவும் அடிக்க, ஏய் எனக்கு தெரியாதா, நான் தொட்டத்துக்கே அப்படி பயந்தபடி நீ ஏன் இன்னொருத்தனை கூப்பிட்ட போகிற, அந்த பொம்பளை சொன்னால் நான் நம்பிடுவேனா, எதுக்கிட்ட எப்படி அழுத, அதாண்டி கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி உன்னை நம்ப மாட்டேன்னு நினச்சேன் அப்படிங்க. இல்லை மாமா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுறீங்க. எனக்கு அந்த நிலமையில எனக்கு பயமாக போச்சு மாமா, எந்த புருஷனும் ஒரு பொண்டாட்டி எப்படி பார்க்கக்கூடாத நிலைமை, என்னை பற்றி நீ என்ன நினைப்பிக்கோன்னு தான் பயந்துட்டேன் மாமா. ஏய் அதெல்லாம் சாதாரண புருஷன் முன்னாடிக்கு, நான் அப்படி அடி பார்ப்போம், நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், எனக்கு தெரியாதா, நீ அப்படி அழுதுட்ருக்க கண்ணத்தோட. ஆனாலும் இன்றைக்கி இவங்களை அனுப்பிட்ட பாவண்டி சொத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இத்தனை வருஷமாக எனக்கு கொடுமையே பண்ணாலும் போனால் போகுது, பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களேன்னு தான் விட்டு வச்சுருந்தேன். நீ பாவம் பாரு, அவங்க யாராவது உனக்கு பார்த்தாங்களா, எனக்குமே அதுதான் முன்னாடியே தெரியும் இந்த சொத்து விவரம்லாம், இருந்தாலும் போனால் போகுதுன்னு தான் விட்டு வச்சுருந்தேன் வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு. ஆனால் அவங்க இன்றைக்கி பண்ணது, ஆமாப்பில் அதனால தான் நானும் நீ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு அமுச்சு விட்டுட்டேன். மாமா கண்டிப்பாக அந்த பொம்பளை இங்கே இருந்தால் சரி வராது, இல்லை அவங்க இங்கே இருக்குன்னு நினச்சின்னா இந்த சொத்து நமக்கு வேணான்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாம் எங்கேயாவது போயிடலாம். இப்போ சொன்னியே இது சரிப்பில்ல, பேசாமல் நம்ம சிட்டிக்கு போயிடலாமா, நான் அங்கே இருந்து வேலை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு இப்படி இருக்கிறதுக்கு நீ என் கூட வந்துடுறேன், நம்ம 2 பேரும் அங்கே இருந்துக்கலாம், அவங்க வேணா இங்கே இருந்துக்கிட்டோம், நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு போகலாம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறான். மாமா நீங்கள் சிறுக சேர்த்து இந்த வீட்டை கட்டி வச்சுட்டு அவங்க கையில் தூக்கி கொடுத்துட்டு போகணுங்கிறியே, எனக்கு அதான். பேசாமல் இப்படி பண்ணலாமா, அவங்க தான் அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கல்ல, கஷ்டப்பட போகிறதில்ல, அவன் அம்மாவை கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம், எனக்கு இந்த வீடு வேணும் போல, யாராவது இருக்கணும் அப்படிங்கிறான். என் அம்மா வாழ்ந்த வீடு அப்படிங்க, இதுவும் சரிதான், அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் அம்மா கிட்டே பேச, அவங்களோ ஐயோ என்னை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கா பொண்ணு சித்தியை விரட்டிட்டு சொத்தை பிடிங்கிட்டான்னு அப்படின்னு அவங்க அம்மா பயந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்கே வச்சுட்டு நீங்கள் தயங்கோட கிளம்புறீங்க, உங்களுக்காகவே அங்கே சிட்டியில் ஒரு அழகான வீடு. ஸோ போய் பார்க்க அடே ஆத்தி எப்படி இருக்கு மாமா எங்கள் வீடெல்லாம் அப்படின்னு, சூப்பராக இருக்கும்ல, இங்கே வந்து தான் நீ எல்லாம் கற்றுக்கிட்டியா மாமா அப்படின்னு கேட்க, ஆமாப்பில் நீ பார்க்குறியா அந்த படம்லாம் அப்படிங்க, சீ போ மாமா இன்னும் நீ அடங்கலையா, ஏப்பில் எனக்கு ஒரு ஆசைடி, என்ன மாமா உனக்காக இதை வாங்கி வச்சேன், ஆனால் இதை வாங்கிட்டு வரும்போது அங்கே பிரச்சனை ஆயிடுச்சு, அங்கே கொடுக்க முடியல, இதை கொஞ்சம் போட்டு காட்டேன் அப்படின்ட்டு அவனும் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான், ரொம்ப குட்டியாக இருக்குது. மாமா என்னது இது, இதை போய் போட சொல்கிறியா, இது என்ன கர்ச்சிப்பு மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறீங்க.
போடுப்பில்ல எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அவன் கேட்க அவனுக்காக நைட்டு நீ கண்ணை மூடு கண்ணை மூடனா எப்படி பிள்ளை பார்க்க நீ மூணுனா தான் நான் போடுவேன் அப்படிங்க சரி அப்படின்ட்டு அவனை கண்ணை முடிக்கா. ஸோ நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வியோ பண்ணிட்டு வந்தால் முன்னாடி அப்படி நிற்கிறீங்க. உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. அவனும் எப்பல கண்ணை மூடிட்டு எப்படி பிள்ளை பார்க்க முடியும், இதுக்கு எதுக்கு பிள்ளை நீ போடணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கண்ணை திறக்கவே இல்லை நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக. இப்போ அவனும் பேசாமல் நீ கண்ணை முடிக்கப்பில்ல நான் திறந்து பார்க்குறேன் அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல இதுவும் சரிதான் அப்படி நீங்கள் கண்ணை முடிக்கா. இப்போ அவன் கண்ணை திறந்து அப்படியே உங்களை பார்க்குறான். அந்த ட்ரெஸ்ஸில் அப்படி இருக்கீங்க. அடே எங்கப்பா என் பொண்டாட்டி இம்புட்டு அழகுன்னு இப்போ தான் பிள்ளை தெரியுது. அது இருக்க வேண்டிய இடத்துல நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே அவங்களை கிஸ் பண்ண ஐயோ மாமா வீட்டு நான் பாத்திர போகிறாங்க அப்படிங்க இங்கெல்லாம் எவனும் வீட்டையும் பார்க்க மாட்டான் வாப்பில் அப்படின்னு உங்களை இழுத்து எப்படி இருக்கா தெரியுமா அப்படின்னு இந்த மாதிரி இன்னும் நிறையா வாங்கி தரேன் மாமாவுக்கு போட்டு காட்டு ஐயோ போ மாமா அப்படின்னு தட்டுறீங்க. ஸோ அவனும் நல்லா இருக்குப்பில்ல உனக்கு இன்னும் இங்கே பாரு இந்த நைட்டில் போடுறது நான் இதுக்கு பேர் என்ன நைட்டி அதெல்லாம் இங்கே போடுவாங்கப்பில்ல நீயும் போடு சூப்பராக இருப்பேன். இதோ ஒன்று உடுப்பு போட்டுட்டு நிற்கிறாங்களே முழுசா அதுவா மாமா ஏண்டி கிராமத்துலேருந்தான் ஒரு சிலர் போடுறாங்க நீ பார்த்ததில்ல அது என்னமோ எனக்கு பிடிக்கிறது இல்லை மாமா புடவை மாதிரி வராதில்ல. ஆமாப்பில்ல ஆனால் என்ன புடவையை போட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கு தான் அந்த நைட்டியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அதுலேயும் கிக்காக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ போமாமா அப்படின்னு அவன் நெஞ்சிலேயே நீங்கள் சாய அப்படியே உங்களை எடுத்து கிஸ் பண்ணி ஒரு இடமா அப்படியே கிஸ் பண்ணி உங்ககிட்ட இது வரைக்கும் இல்லாத சாஃப்ட்னஸை காட்டி நீங்களும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் ஒன்றா சேரும்போது மாமா எனக்கு வலிக்குது மாமா மெதுவாக பண்ணு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வலிக்குதுங்கிறதே அவனுக்கு புரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள சாஃப்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் அவன்கிட்ட உருகி கரைஞ்சி போகிறீங்க. ஸோ குளிக்க போகும்போது கூட விடுறதில்ல கூட வந்து வாப்பில் சேர்ந்து குளிப்போம் தண்ணியை மிச்சம் பண்ணுவோம் இங்கெல்லாம் தண்ணி பஞ்சம் இல்லை அப்படிங்க. ஐயோ மாமா நீ சேர்ந்து குளிக்கிறதுக்கு இப்படிலாம் சொல்லாத வெளியே போமாம்மா ஒரு மாதிரி இருக்குது. அட நம்ம ஊரில் குளத்தில் ஒன்றா குளிக்கிறதில்ல நம்ம தான் நான் குளித்ததே இல்லையே உனக்கு ஆசையாக இருக்கா அப்பயே சொல்லிக்கலாம் பிள்ளை சரி அடுத்த டைம் போனால் குளிக்கலாம். ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாதே மாமா அதான் நான் இருக்கேனே நான் எதுக்கு இருக்கேன் நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு வழியாக குளிக்க வச்சு அவனும் வந்துட்டு சரி போயிட்டு வரப்பில்ல அப்படின்னு வாசல் வரைக்கும் வந்து கிஸ் பண்ணி பாய் சொல்லிட்டு தான் வேலைக்கே போகிறான். ஸோ அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை தான் மாங்குன்னு செய்கிறான். படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பானோ என்னமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுது. ஏன்னா எந்த வேலையும் விடாமல் அப்படி செய்கிறான் மாங்குன்னு உழைச்சி அவ்வளோ காசையும் கொண்டு கிட்ட ஒரு ரூபா கூட எடுத்துக்காமல் கொடுப்பான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. சிகரெட் மட்டும் குடிச்சிருந்தா அதையுமே நீங்கள் எனக்கு இதை குடிச்சிட்டு வந்து மொத்தம் கொடுக்காதியே மாமா ஒரு மாதிரி கொமட்டுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு இல்லைப்பில்ல உடனே விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதையுமே வந்துட்டு விட்டுருந்துருப்பான். ஸோ இப்படியும் உங்களோட லைஃப் நல்லபடியாக போக நீங்கள் அவங்ககிட்ட குட் நியூஸ் சொல்கிறீங்க. மாமா நான் பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணிவிட்டு வந்தேன் மாமா எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குன்னு. ஏப்பில் என்னாச்சு அதுவா கையை கூட அப்படின்னு கையை வாங்கி வயிற்றில் வைக்க ஏப்பில் வயிற்றில் என்ன மக்க மாமா மற்றதெல்லாம் நல்லா தெரியும் இது மட்டும் தெரியாது நீ அப்பாவாக போகிற எது அவனும் அப்படியே அவங்கள ஹேக் பண்ணி வயிற்றில் குட்டி வரப்போதா எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல கட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படும் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக தாங்கலை அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். மறுபடியும் ஊருக்கு அவங்க அம்மா வந்துட்டு அனுப்ப மாட்டாங்க. அவன் தான் இல்லை இவ இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாது விடுக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அவங்கள அதே மாதிரி எந்த வேலையும் செய்யடாமா அவனே தான் செய்கிறான். ஏமாம்மா நீ அங்கேயே வேலை செஞ்சுட்டு வந்து இங்கேயும் செய்கிற நீ தான் வாந்தி மயக்கம்னு இருக்கில்ல அதான் ஏமாம்மா இது உனக்கு தேவையா நான் ஊரில் இருந்து அம்மாவாச்சும் என்னை பார்த்துட்டு இருந்திருக்கோம் இல்லை நீ இருக்கிற பக்கத்துலங்கிற சந்தோஷத்தில் தான் பிள்ளை நான் உயிரே வாழ்ந்துட்டுருக்கேன் நீ அங்கே போயிட்டா எனக்கு வெறுமையாக இருக்கும் பிள்ளை அப்படிங்க. ஐயோ மாமா இப்பெல்லாம் சொல்லாத அப்படின்னு அவனை பாஞ்சு வந்து ஹக் பண்ணிக்க. அவனும் பிள்ளை இப்போது இந்த மாதிரி நேரத்தில் துணிலாம் வேறு மாதிரி போடுவாங்களாம் இப்போ முதலாளி சொன்னார் உனக்கு அந்த மாதிரி வாங்கி தரவா அதெல்லாம் வேணாம் மாமா வீண் செலவு இல்லைப்பில்ல உனக்கு எது வேணாலும் கேளு மாமா வாங்கி தரேன் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் பிள்ளை உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் பார்த்து செய்கிறது மட்டும் இல்லாமல் எப்போ வீட்டுக்கு போனாலும் தம்பி தங்கச்சிங்களுக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் என்ன வேணுமோ செய்கிறான் அவன் கடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டு முதல் தப்பான முடிவு எடுத்துட்டோம் இப்போ புரியுது. ஸோ அவனை நீங்களும் நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்க உங்களுக்கு வந்துட்டு அதனால் வளகாப்பு செய்கிறதுக்கும் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்தா பார்த்துக்கிறதுக்குன்னு மாடு மாதிரி தூங்காமல் உழைச்சி பணத்தை சேர்த்து வைக்கிறான். ஸோ 2 பேர் கிளம்பி போகிறீங்க. அப்புறம் உங்கள் அவனோட அம்மா வீடு இருக்குல்ல அங்கே தான் வந்துட்டு வளகாப்பெல்லாம் ஊர் மிச்சம் பெரிய அளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு செய்கிறான் கிராண்டாக. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவுக்கு சித்திக்கெலாம் வயிறே இருக்குது. இருந்தாலும் அந்த பையனை ஒழுங்காக வச்சுருந்தா கூட பணம் நமக்கு கிடச்சிருக்கும் எல்லாம் ஓன் பேச்சை கட்சி தாண்டி அப்படின்னு சொல்லி அப்பாக்காரு செம கடுப்பில் அம்மாவை 2 சாத்தி விட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா அவங்களுக்கு வளகாப்பெல்லாம் நடக்குது. ஸோ அவனும் சந்தனம் வச்சு வளையல் போட்டுவிட்டு சந்தோஷமா பிள்ளை அப்படின்னு உங்களை பார்க்குறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாம்மா நீ இந்த அளவுக்கு செய்யலாட்டியுமே சந்தோஷம்தான் நீ எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷமாம்மா என் வாழ்க்கையில் வந்து
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுத்து அப்படியே அவன் என்னை பற்றியில் அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. நீ தான் பிள்ளை என் வாழ்க்கையே மாற்றிட்ட, இப்போ தான் பிள்ளை என் வாழ்க்கையே வெளிச்சமாக ஆசமாக இருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் என் குட்டி தங்க வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது என் மேலே பாசம் இருக்காதா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, ஐயோ இருக்கு பிள்ளை, நீ தாண்டி எனக்கு அதுக்கப்புறம் தான் நீ எனக்கு மூத்த பிள்ளை, அப்புறம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பிரசவ வலி வர நீங்கள் ஒரு பக்கம் துடிச்சாலும் அவன் வெளியில் முன்னாடிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ செலவானாலும் சரின்னு உங்களை நல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லபடியாக பார்த்துக்கிறான். காசை தண்ணியாக இது செலவு பண்ணுறான். உங்கள் அம்மாவே ஏன்டா தம்பி இப்படி பண்ணுற, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் மட்டும் பார்க்குறவங்களுக்குலாம் குழந்தை பிறக்காமையாக இருக்குது அப்படிலாம் கேட்க, நீ வாயை முடுக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாயை அடைச்சி விட்டுறான். ஸோ நல்லபடியாக வந்துட்டு உங்கள் குழந்தை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். என் தம்பியை பார்த்தீங்களா எப்படி வாழ்நாளே நீ நல்ல முடிவுன்னு எடுத்தது உன் தம்பி என் பொண்ணு கட்டி வச்சதா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ உள்ளே வந்து குழந்தைய பார்க்குறான். தாயா மாதிரியே அப்படியே கொழுன்னு ஒரு குழந்தைய பெற்று வச்சுருக்கீங்க. அவனுக்கும் சந்தோஷம். என்னப்பில் என்னையவே நினச்சிட்டு இருந்தியா அப்படிங்க. பின்ன யாரை நினைப்பாங்களாம் அப்படிங்கிறீங்க. அப்படி அந்த மாதிரியா இருக்கான் பிள்ளை அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவோ அவனையே நினச்சிட்டு இருந்தியாக்கும், அவனை உரிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சிறாங்க. என் தம்பி மாதிரியே இருக்கான் பாருங்க, நல்லா செவன்னு அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு ஊரில் பார்க்குறவங்களும் அதே தான், என்னப்பில் புருஷனையே நினச்சிட்டு இருந்தியாக்கும், அப்படியே உன் புள்ள அவன் புருஷன் மாதிரி இருக்கான் அப்படின்னு தேங்க் இதை கேட்க போலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போல்லாம் அவங்கள அப்படியே ஹக் பண்ணி தங்கம் அப்படின்னு கிஸ் பண்ணி விடுறான். ஸோ இப்படியே அவன் ரொமான்ஸுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அவங்களோட பேபி, 2 பேரும் அதை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறீங்க, யாருமே இல்லை அனாதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல போலாம். மாமா நான் இருக்கேன், இப்போ நம்ம குட்டி வந்தாச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினேன் அவ்வளோதான் மிரட்டுறீங்க. அவனும் அவ்வளோ பெரிய முரட்டு பையன், எல்லாரையும் அடிதடியிலே அடக்கிறவன், உங்ககிட்ட மட்டும் வார்த்தையில் அடங்கி போகிறான், உங்கள் காலடியிலே சுருண்டு இருக்கான், உங்களை அப்படி பார்த்துக்கிறான். உங்கள் அம்மாவுக்கும் சந்தோஷம். ஸோ குழந்தை வளர வரைக்கும் இங்கே இருக்கட்டும்னு சொல்ல தேங்கலாம் அதை தேங்க் முடியல. நீங்களும் இல்லைம்மா அவரோட தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அவனை விட்டு கொடுக்காம அவங்க கூட கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அவன் தான் ஓடி பணம் சேர்த்து வச்சுருப்பானே. ஸோ 2-3 மாதம் அவங்க கூட அங்கே அவங்க அக்கா வீட்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு அவனும் கிளம்பி வந்து பார்த்தா வீட்டவே உங்களுக்கு எல்லாம் தேவையான மாதிரி செட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் உங்களை அப்படி பார்த்துக்கிறான். குழந்தையோட உங்களையும் சேர்த்து இப்போ பார்த்துக்க. மாமா உனக்கு தான் 2 வேலை, பேசாமல் நான் அம்மா சொன்ன மாதிரி அங்கேயே இருந்திருக்கலாம் போல் அப்படிங்கிறீங்க. ஏன்டி என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். பின்ன நீ எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கும் உடம்பு வலிக்காதா, ஏன்டா இப்படி பண்ணுற, மாடு மாதிரி உழைச்சி என்ன பண்ண போகிற, என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன், சேர்த்து வச்சதெல்லாம் போதும் எங்களோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து ஹக் பண்ணிவிட்டு, நீ கூட இருந்தால் போதும் மாமா, எனக்கு அந்த சந்தோஷம் போதும், இதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் நீ என்னோட சந்தோஷப்படுத்தணும்னு இல்லை அப்படிங்க. பட்டு பிடிக்க மாடி அப்படின்னு கேட்குறான். ஆமாம் உன்னை பிடிக்கும், உன்னை மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவனை இழுத்த அழிப்பில் அப்படி நீங்களா ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே எப்படில அவனுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அவனோட கிஸ்ஸை ஆக்கிக்கிறான். ஸோ 2 பேரும் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.